இனிய மாலை வணக்கம். எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்கள். சங்க காலத்தில் மக்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே போல் தான் சங்க காலத்துலேயும் மக்களுடைய வாழ்க்கை இருந்தது. காலையில் எழுந்த நேரத்தில் இருந்து மாலை வேளை படுக்க செல்வதற்கு வரைக்கும் நம்ம என்னென்ன செயல்களை எல்லாம் செய்தோமோ அதை தான் அவங்களும் செய்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு சிறு மாற்றம், அவங்க பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு செல்லவில்லை. வீட்டிலே இருந்து அனுபவத்தில், அதாவது ஒரு செடியை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மலாம் என்ன யோசிப்போம், ஒரு செடியை பார்க்குறோம் அப்படி நம்ம போகிற வழியில் எவ்வளோ மரங்கள் எவ்வளோ செடிகள் இருக்குல்ல, பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே கடந்து போயிடுறோம். இது என்ன மரமாக இருக்கும், இந்த இவ்வளோ கோடி இலைகளுக்கு மத்தியில் தன்னை அழகான ஒரு பூவை வேறுபடுத்தி காட்டுதில்ல தனக்குள்ள, அதை நம்ம என்னைக்காவது ஒரு நொடி நின்று ரசித்து பார்த்துருப்போமா? அந்த துளிர் வருதில்ல, 2 இலை மேலே வரும், அப்படியே கையை கூப்பினால மேலே வரும், வந்துட்டு அழகாக அப்படியே விரியும். நம்ம என்னைக்காவது ஒரு நிமிஷம் ஒதுக்கி இந்த இலை, அதாவது தாவரங்களுக்கு கணிதம் தெரியும், அது உங்களுக்கு தெரியுமா? தாவரங்களுக்கு கணக்கு பாடம் தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சொல்கிறாங்க தாவரங்களுக்கும் கணக்கு தெரியும் அப்படின்ட்டு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் போயிட்டு பாருங்களேன், ஒவ்வொரு செடியையுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒரு செடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இலைன்னா கரெக்டாக அந்த அளவீடுகளில் அது வைத்துக்கொண்டே போகும். அடுத்த தளிர் விடும் பொழுது 7 இலைகள், அந்த 7 பிரிவுகள் இருக்குன்னா அந்த அத்தனை இலைகளும் 7 பிரிவுகளோடு தான் இருக்கும். நம்ம ஆரஞ்சு பழம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஆரஞ்சு பழத்தில் ஒரு நாளும் தப்பி தவறி கூட ஒரு சொலை கம்மியாகவோ ஒரு சொலை அதிகமாகவோ இருக்காது. அப்போ தாவரங்களுக்கும் கணக்கு தெரியுது தானே, அப்படி தானே? அப்போது நம்ம அந்த, அதாவது சொல்கிறோம், அது ஓரறி உயிரா ஈரறி உயிரா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தாவரங்களுக்கு இயல்பாகவே ஒரு கணக்கிடுற அந்த தன்மை இருக்குன்னா, நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம மண்ணை தொட்டு விளையாட விடுறதில்லை. ஏய் நோய் வந்துடும், தொடாத, அங்கே போகாது, இங்கே எச்சி துப்புறாங்க, கழிவுகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் தொடக்கூடாது, கிருமி வந்துடும். எங்கள் அப்பா நான் சின்ன வயசில் வாயில் போட்டு வெத்தலையை மென்று எனக்கு கொடுப்பாரு. எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியல, சரிங்களா? எதுக்கு இது வாயில் போட்டு? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய எச்சியை சாப்பிட்றாங்களா, இல்லை நம்ம தான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோமா? இல்லை. அது அந்த மண்ணோட நம்ம தொட்டு, அது நம்ம எல்லாம் மண்ணு தானே. இந்த தாவரங்கள் எல்லாம் இலையை காட்டுது, பூவை காட்டுது, பழத்தை காட்டுது, காயை காட்டுது, எல்லாமே என்னது தான்? மண்ணோட வடிவங்கள் தான். நான் மண்ணு தான், மண்ணிலேருந்து தான் வந்தேன், நான் கடைசியாக மண்ணுக்கு தான் போக போகிறேன். திரும்ப இன்னொரு ஜென்மோன்னு எடுக்கும்போது வேறு ஏதோ ஒரு செடியாவோ ஒரு தாவரமாவோ ஒரு விலங்காவோ நம்ம பிறக்க போகிறோம், சரிங்களா? அப்போது அந்த மண்ணை தொட்டு விளையாடுறதுல நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போது சாப்பிடும்போது கூட கைகளால் சாப்பிட்றதில்ல, ஒரு கரண்டியை கொடுத்து அதை சாப்பிட சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜீரண சக்திக்கு நம்மளுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் புதுசாக சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நிறைய செய்திகள் இருக்குது. இந்த மண்ணுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம அப்படி போகிற போக்கில் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை புதுசாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கடந்து போகலாம். காலையில் எழுந்ததுனால எல்லாருக்கும் ஒரே அளவு நேரம் தானே கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு இதே நேரம் தான். அந்த நேரத்தில் அவங்க ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டோன்னா அத்தனை பூக்களை சொல்கிறாங்க, அத்தனை காய்களை சொல்கிறாங்க, அத்தனை மிருகங்களை சொல்கிறாங்க, சரிங்களா? அப்படி அத்தனையும் பார்த்து அவங்க ரசிச்சிருக்காங்க. நம்ம தீர்மானம் பண்ணுவோம், இன்றைக்கி நான் கடந்து போகும்போது ஒரு இலையை பார்க்குறேன், இந்த புளிய மரம்னு சொல்கிறாங்க, இந்த மரத்தோட இலை எப்படி இருக்குது, ஒரு சின்ன ஒரு இலையை மட்டும் பார்த்துட்டு கடந்துட்டு போகலாம். நாளைக்கு ஒரு மாமரத்தினோட இலை எப்படி இருக்குது, அது என்ன மரம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன். இது நம்ம இப்படி செய்ய, அந்த காலத்து மக்கள் அப்படி தான் செஞ்சாங்க. அதை மாதிரி நம்மளும் வாழ்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். சரி, சங்க இலக்கியத்துக்குள்ளே போகலாம். சங்க இலக்கியத்தில் ஏற்கனவே கடந்த வாரத்தில் ஒரு 10 பாடல்களை உங்களுக்கு எனக்கு தெரிந்த நான் புரிந்து கொண்ட செய்திகளை, அதாவது அது கடல்,
குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அதை எந்த பாட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, ஒரு எழுத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து ஒரு கடல். ஆராய 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 ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு நம்ம பேசணுன்னாலே பல மடங்கு நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஆழமான மொழி நம்ம தமிழ் மொழி. அதில் எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற செய்திகளை தான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வாரத்தில் ஒரு 10 பாடல்கள், சொல்லப்போனால் 141லேருந்து 150 வரைக்கும் அந்த 10 பாடல்களை தான் நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிந்த சுருக்கமான கருத்துக்களை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு நான் வந்து போக போகிறேன். சரிங்களா? இதில் 8 தொகை நூல்களில் நல்ல அப்படின்னு அடைமொழி பெற்ற 2 நூல் இருக்குது. ஒன்று குறுந்தொகை, இன்னொன்று என்ன நூல்? நற்றிணை. சரிங்களா? நம்ம இது போன வகுப்பில் பார்த்தோம், ஞாபகத்தில் இருக்குது. அப்போ நல்லங்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான நூல் இது. குறுந்தொகையை பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இதில் தான் முதலாவது தொகுக்கப்பட்டுச்சு, எல்லாரும் எடுத்து காட்டினாங்க. அதை தான் நம்மளும் இப்போ படிக்க போகிறோம். அந்த வகையில் நானும் ஒரு வைப்பு முறையில் நம்ம சங்க காலத்தில் அழகாக வைப்பு முறையை பார்த்தோன்னா, அகநானூறுலாம் பாலை ஒரு எண்ணிக்கையில் வச்சுருப்பாங்க, குறிஞ்சியை ஒரு எண்ணிக்கையில் வச்சுருப்பாங்க, முல்லையை ஒரு எண்ணிக்கையில் வச்சுருப்பாங்க. அன்னைக்கே எண்ணிக்கை முறைகளையெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை மாதிரி நான் ஒரு வைப்பு முறையில் இந்த 150 பாட்டில் நான் இந்த 10 பாட்டில் நான் ஒரு வைப்பு முறையில் உங்களுக்கு வந்து தயார் செய்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? நீங்கள் அதை வீட்டில் போய் ஒரு தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல கருத்துக்கள் உங்களுக்கு வந்து அதில் புலப்படும். முதலாவது நான் வந்து 142வது பாட்டு முதலாவது வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுவும் குறிஞ்சி தான். சரிங்களா? எப்போவுமே நான் வந்து தலைவியோட காதல் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு இடம் வந்து ஆண்களுக்கு தான் கொடுப்பேன். ஆண்களுடைய காதலில் இருந்து ஆரம்பிப்பேன். போன வாரமும் அப்படி தான் ஆரம்பித்தேன். இந்த ஒரு தடவையும் நான் வந்து ஆண்களுடைய காதலில் இருந்தே ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? காதலிக்க தெரியாதவங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ காதல் உள்ள கிடக்குது அப்படிங்கிறத சங்க இலக்கியம் மூலம் தான் நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். பார்க்கலாம் இதில் எவ்வளோ அழகாக காதலை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. இது என்னென்னா ஃபஸ்ட்டு பாட்டு. இது ஒரு அழகான பாட்டு. என்ன அப்படின்னா இயற்கை புணர்ச்சி. இயற்கை புணர்ச்சினா என்னவா இருக்கும்? சும்மா அப்படியே போயிட்டே இருக்கும். பார்த்தோன்னே 1000 பேர், அதாவது 1,00,000 பேர் நடந்துக்கிட்டு போகலாம். பாதத்தினுடைய தடத்தை நான் அறிவேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எத்தனை 1000 கோடி பேர் எதிர்படலாம். இந்த சினிமாலலாம் அந்த மாதிரி தான் காட்சிகள் அமைக்கிறாங்க. எவ்வளவோ பேர் வருவாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் தனக்கு பிடிச்சிரும் அப்படின்னு காட்டுவாங்க. அது எது சங்க காலத்தில் சொல்லிட்டாங்க. அந்த விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கிறாரு. சரியா? அவர் ஒரு மலை நாடன். சரி, மலை சாரல் நாடன். சரியா? மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். சரியா? அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த காலத்தில் பெண்கள் எங்கே போவாங்க? திணைப்புணம் காப்பதற்கு போவாங்க. அப்படி போகிறவங்க அங்கே போகிற இடத்துல இறை அருளால், தெய்வத்தினுடைய அருளால் அவங்க நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. பார்த்த உடனே நம்மளுடைய ராமனு சீதையும் என்ன பண்ணுவாங்க? அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க? மாறி புக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க இல்லையா? அந்த கண் வழியாக உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல. அது போல் பார்த்தது கண்டதும் காதல். அது அந்த கதையை சொல்லக்கூடியது இந்த அழகான பாட்டு. சரிங்களா? கண்டதும் காதல் அப்படிங்கிறத காட்டிலும் பாருங்கள், இது அழகாக அவர் வந்து சொல்கிறாரு. ஒரு உவமை மூலம் நம்மளுக்கு வந்து சொல்ல ஆசைப்படுறாரு. சரிங்களா? என்ன சொல்கிறாரு? அவ கதை மாதிரி அழகாக சொல்கிறார். அவ நான் வந்து காட்டு வழியாக போய்கிட்டே இருந்தேனா, அவ அங்கே வந்தா. சரியா? வந்தவாளாம் என்ன பார்க்கல. அவ என்ன பண்ணா, அந்த சுனை இருக்குல்ல, சுனைனா என்ன? தண்ணி. அதாவது மலை அடிவாரத்தில் அந்த மலையிலேருந்து கசியும். அது நல்ல தண்ணீர். அது கசிஞ்சு அப்படியே ஒரு சின்ன ஆறு மாதிரி அப்படி போகும். ஒரு குளம் மாதிரி அந்த இடத்துல தேங்கி கிடக்கும். அந்த இடத்துல அப்போ அந்த தண்ணி வந்துட்டுனால அங்கே அழகாக விதைகள் விழும், செடிகள் முளைக்கும், பூக்கள் எல்லாம் பூத்து கிடக்கும்ல. அந்த பூக்களை இவ வந்து திணைப்புணை காக்கிறதுக்கு தான் வரவை என்ன பண்ணுறா, காலையில் காக்கா குருவியெல்லாம் விரட்ட மாட்டாங்க. வரும்போதே அது சின்ன வயசு பிள்ளைகள், 13 வயசுலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள் தான். சரிங்களா? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தைன்னு பிரித்து வச்சாங்களா, அது மாதிரி பேதை பருவம் தான். அவங்களுக்கு விளையாடுறது தான் நோக்கம். நேரம் போகணும், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்ம காட்டுக்குள்ளே போய்ட்டு விளையாடிட்டு வரலாம். அந்த மாதிரி விளையாட போகிறாங்க. போகிற போக்கில் அந்த தண்ணியில் விளையாடுவாங்க, குதித்து நீச்சல் அடித்து விளையாடுறாங்க. அதில் பூத்திருக்கிற பூக்களை எல்லாம் பறிக்கிறாங்க. பறித்து ஒரு இடத்துல மொத்தமாக குமிச்சு வச்சு தோழிகளோடு அதை கட்டுறாங்க. கையில் கட்டிக்கிறாங்க, தலையில் வச்சுக்கிறாங்க, எங்கே சூடணும் அப்படின்னு சொல்லிட்டு காதில் கூட வச்சுக்கிறாங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க,
இந்த வேலை முடிஞ்ச உடனே அப்புறம் ஒரு 10 மணி 11 மணி ஆகும்போது இந்த காக்கை குருவிகள் எல்லாம் நல்லா பசி எடுத்து அது சாப்பிட்றதுக்கு வரும்போது அது என்ன பண்ணுவாங்க, விரட்டுற வேலை, திணைப்பணம் காக்கிற அந்த வேலை. மாலை பொழுதான திரும்பவும் அதே போல் நீராடிக்கிட்டு வீட்டுக்கு போகிறது. இதுதான் இவங்களுடைய வேலை. கிட்டத்தட்ட இதுதான் அன்றாட இந்த விளையாட்டு பிள்ளைகள் மாதிரி செய்யக்கூடியது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த பூக்கள் எல்லாம் பறிக்கிறாங்க. இது என்ன பூ, இது என்ன இப்படி இருக்குது, அது புதுசாக இருக்கிறதுனா வீட்டில் போய் கேட்கறது, இல்லை தங்களுக்குள்ளே தெரிந்த கருத்துக்களாக இருந்தால் பகிர்ந்து. இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கும், அந்த பெண்களுடைய பொழுதுபோக்கு. அந்த மாதிரி இந்த பெண்ணானவள் என்ன பண்ணுறா, ஒரு சுனைக்கு போகிறா. சுனையில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் கொய்யிறதான் இந்த குற்றுனா இது என்னது, பிச்சு எடுக்கிறது. அந்த செடியிலேருந்து காம்புலேருந்து என்ன பண்ணுறாங்க, கிள்ளி எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க, தொடலைனா மாலை மாதிரி கட்டுறாங்க. தொடலைன்னா என்ன அர்த்தம், மாலை மாதிரி அவங்க கட்டி என்ன பண்ணுறாங்க, தச்சு அதை இலையில வச்சு தைக்கிற மாதிரி நூலை வச்சு என்ன பண்ணுறாங்க, தைக்கிறாங்க. தச்சு என்ன பண்ணுறாங்க, புனங்கிளி கடி. இது ஒரு பக்கம் வேலை இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, புனங்கிளி கடியும் பூங்கட்பேதை. அவ யாரு அப்படின்னு சொல்றாரு. சரியா, அவ தினந்தோறும் இந்த பூக்கள் எல்லாம் பறிச்சு போட்டு கட்டி விளையாடி திருப்பி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த திணை புனத்து, அது இது குறிப்பா சொல்றாங்க புனங்கிளி. புனம்னா புன்னை நிலம், புன்சை நிலத்துல இருக்கக்கூடிய வாழக்கூடிய கிளி. புனங்கிளினா புன்சை நிலம். புன்சை நிலம்னா என்னன்னு தெரியுமா, நிலத்தை ரெண்டா பிரிப்பாங்க, நன்சை புன்சைன்னு. நன்சைனா என்ன, புன்சைனா என்ன? நெல் விளையிறது நன்சை. மற்றது அதாவது முப்போகம் விளையும் சொல்லுவாங்க. 3 போகம் விளையும். 3 போகம் விளையிறதுனா என்ன, இப்போ தஞ்சாவூர் சைடெலாம் சொன்னால் அது நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா போவாங்க, விதைப்பாங்க, அவ்வளோதான் வேலை. அப்புறம் அறுவடைக்கு தான் போவாங்க, அறுப்பாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, அது நல்லா தொழி அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் விதைப்பாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க, திருப்பி போய் என்ன பண்ணுவாங்க, அறுவடைக்கு போவாங்க. இப்படி ஒரு வருஷத்தில் 3 முறை விளைச்சல் தரும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை விளைச்சல் தரும், 3 முறை விளைச்சல் தரும். இந்த நிலத்தை என்னன்னு சொல்கிறாங்க, நன்சை நிலம். புன்சை நிலம். நன்சைனா நல்லது செய்யக்கூடிய நிலம். புன்சைனா அப்போ புண்ணுனா என்னது, நல்லது செய்யாத நிலம்னு அர்த்தமா? வெறும் அதாவது நெல் விளையும், ஒரு போகம் மட்டும் நெல் விளையும். வெறும் அரிசியை மட்டும் ஆக்கி சாப்பிட முடியுமா? அதுக்கு கூட்டு, பொரியல், குழம்பு, சட்னி, சாம்பார் எல்லாம் வேணும்ல. மற்ற இதர பொருட்களில் இருக்குல்ல, பருப்பு, சாமை, சரியா, அந்த வரகு, கேழ்வரகு, இது எல்லாமே விளையக்கூடிய ஒரு நிலம், அது புன்சை நிலம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, அந்த காலத்தில் அவங்க பிரித்து பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா, நன்சைனா நிறைய நெல் விளையிற இடம், புன்சைனா இந்த மாதிரி மற்ற பயிர் வகைகளும் விளையக்கூடிய இடம். மிளகாயாக இருக்கட்டும், கடலைகளாக இருக்கட்டும், சரியா, உளுந்தாகட்டும், இந்த மாதிரி நவதானிகள் எல்லாமே பயிரிடக்கூடிய ஒரு 6 மாத காலம் இருக்குது. சரிங்களா, ஒரு 6 மாத காலம் நெல்லை விளைச்சல் கொடுக்கும். அடுத்த 6 மாத காலம் இந்த மாதிரி பயிர்களை, அந்த மாதிரி பயிர்களை விளைக்கக்கூடிய புன்சை நிலத்துல தான் வாழக்கூடிய கிளி இந்த கிளி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, புனக்கிளி கடியும். கடி இதெல்லாம் என்னவா இருக்கும், கடிதல்னா ஆசிரியரை கடிஞ்சுக்கிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. கடிதல்னா என்ன, கோவப்படுறது. இது விரட்டுறது. கடிதல்னா என்ன, அந்த கிளிகளை விரட்டுற வேலை தான் யாருடைய வேலை, இந்த குழந்தைகள், இந்த பெண்களுடைய வேலை. சரியா, கடியும் பூங்கட்பேதை. பூனா பூ போன்ற மென்மையான பார்வையை உடைய பேதை. பேதை பருவம்னா என்ன, பேதை பருவம்னா என்ன, தெரியாத ஒன்று. அதாவது இப்போ தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரியும் இருக்கும். அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ போயிட்டு ஒரு கயிறை பிடிச்சிட்டாங்க, அது பாம்பாக இருந்திருக்கும், பிடிச்சிட்டு அவங்க பாட்டில் விளையாடி அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ தொட்டது பாம்பு அப்படியா அப்படின்னு, அதுக்கப்புறம் அது என்னன்னு யோசிக்கக்கூடிய ஒரு பருவம். அந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இந்த மாதிரி பூக்களை பறிக்கிறா, விளையாடுறா, கிளிகளை எல்லாம் எடுத்து கடிகிறா, போகிறா. அப்படி போகும்போது எதேச்சையா அந்த தலைவனை இவ பார்க்குறா. சரிங்களா, எதேச்சையா பார்க்குறா. அந்த பார்வையை இந்த தலைவனும் பார்க்குறான். இந்த தலைவன் அவளை மட்டும்தான் பார்க்குறான். சரிங்களா, இந்த தலைவி அவனை பார்க்கல. ஏதோ அப்படி பார்க்கும்போது எதேச்சியா ஒரு பார்வை, ஒரு சின்ன பார்வை மட்டும் பார்த்துருக்கா. இதை அவன் தான் புரிஞ்சுக்கிட்டான ஒழிய அவள் புரிஞ்சுருக்கலான்னு எனக்கு தெரியல. சரிங்களா, திருவள்ளுவர் அழகாக சொல்வார், பார்த்த அடுத்த செகண்ட் அவள் குனிஞ்சிக்கிட்டா, அது என் காதல்ங்கிற பயிரை வளர்க்குறதுக்கு நீர் மட்டும் இல்லை உரமும் போட்டு வளர்த்துச்சு அப்படின்வாரு. ஒரு 2 வரியில் அவள் அழகாக சொல்லுவார். அந்த மாதிரி இவ என்ன பண்ணுறா, அவள் பார்த்தா, ஆனால்
பார்த்த பார்வை மனசில் தங்கிடுச்சு தலைவனுக்கு. ஆனால் அவள் காதலிக்கிறாளா என்ன, நான் பார்த்த பார்வையில் அவள் என்ன பார்த்தாளா எனக்கு தெரியலை அப்படின்னு இரவு பொழுதுல அவர் என்ன பண்ணுறாரு பாருமா, பூங்கட் பேதை, பூங்கன்னா பூ போன்ற மென்மையான பார்வையுடைய அந்த பேதை, அறிந்தும் அறியாமல் இருக்கிற பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் தான் அறிந்தன்றோ இல்லையே. என்ன சொல்கிறாங்க, அவள் தெரிஞ்சுக்கிட்டாளா, நான் காதல் பார்வை பார்த்தேங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டாளா புரியலையான்னு எனக்கு தெரியலையே. சரிங்களா, எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை போடுறாங்க பாருங்க. பானாள், சரியா, பானாள்னா நடு இரவு அப்படின்னு அர்த்தம். பானாள்னா என்ன அர்த்தம், நடு இரவு. நடு இரவு பள்ளி யானையின் உயிர்த்து என் உள்ளம் பின்னும் தன் உளையதுவே அப்படின்றாங்க. சரியா, பின்னும்னா பின்னல், பின்னும்னா மீண்டும் மீண்டும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம், பின்னல் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரிங்களா, என்ன சொல்றாங்க, பானாள், பானாள்னா நடு இரவுல, நடு இரவுல பள்ளி யானையின், பள்ளினா என்ன அர்த்தம், வகுப்பா, ஸ்கூலா, அறை, அறையா, என்ன மாதிரி அறை, பள்ளி அறைனா என்ன அர்த்தம், தூங்குற இடம். சரிங்களா, யானைக்கே பள்ளி. சரியா, அது வந்து என்ன பண்ணுது, நடு இரவுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, அப்படியே ஆழ்ந்து அந்த நம்மளுக்கு வயிறு எவ்வளோ தூரம் சுருங்கி விரியும் வெளியில் தெரியுமா, நம்ம தூங்கும்போது சுருங்கி விரிகிறது ரொம்ப தெரியாது. ஆனால் இது யானை இல்லையா, அந்த யானை மூச்சு விடும்போதே நல்லா அது பெரிய வயிறாக இருக்கும்ல, நல்லா அது எதுக்கு அதை காட்டுறாரு அப்படின்னா, என் மனசு எப்படி இருக்கான், இந்த கொல்லன் உலைக்களத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊத ஊத என்ன பண்ணும், அந்த வயிறு மேலே கீழே ஏறி இறங்கி இறங்கும்ல, அந்த அந்த நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி ஏறி ஏறி இறங்கும்ல, அதை காட்டுறதுக்கு யானை, தூங்குற யானையை கொண்டு வந்து காட்டுறாங்க நமக்கு கண்ணு முன்னால். என்ன சொல்கிறாங்க, இறங்கி இறங்கி ஏறும் அந்த வயிறை போல் நான் என்ன பண்ணுறேன், நான் பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன் நடுராத்திரி கூட. என்னன்னு, ஐயோ பார்த்தாள, நான் பார்த்த பார்வையில் பார்த்தாளான்னு தெரியலையே, திருப்பி எப்போ பார்க்கறது, அவள் புரிஞ்சுக்கிட்டாளான்னு எப்படி பார்க்கறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம வந்து முடிவு பண்ணுறது, அவள் நம்மளை தான் பார்த்தா, காதலோட பார்த்தா, நம்ம காதலை புரிஞ்சுக்கிட்டா, இப்படி அவனுக்குள்ள பல பல சிந்தனை வருது. தூங்கிக்கிட்டு இருக்கிற யானை எப்படி மூச்சு விடும்போது அதனுடைய வயிறு மேலேயும் கீழே ஏறி இறங்குதோ, அதுபோல் என் மனசு கிடந்து என்ன பண்ணுது, பதச்சிக்கிட்டே இருக்கே, இதை நான் எப்படி அவள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு, அது மட்டும் இல்லை, என் உள்ளம் பின்னும் தன் உளையதுவே, தினமும் ஒரு செகண்ட் விடாம இந்த மாதிரி உழைஞ்சிக்கிட்டே இருக்கு. உழைதெல்லாம் என்னது, திரும்ப திரும்ப மாறி மாறி சிந்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பின்னல் அப்படின்னா பின்னும் பின்னும் மீண்டும் மீண்டும் நினைக்குது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இல்ல அவ வந்து தலை வாரி அந்த பின்னி அந்த பூக்களை கட்டி அதுல வச்சால, அந்த பின்னலோட சேர்த்து என்ன பண்ணிக்கிட்டா, என்னையும் சேர்த்து பின்னி கட்டிக்கிட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ செஞ்சிருப்பாளா எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் தலைவி மீது கொண்ட அந்த ஒரு பார்வையில் அவன் உணர்ந்த அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான் இந்த பாட்டு. சரியா, அறிந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அமைந்த பாட்டு தான் இது வந்து தலைவன் கூற்று. சரிங்களா, இதில் உவமை எதெல்லாம், புனங்கிளி உங்களுக்கு தெரியுது, புனங்கிளின்னா என்ன, புன்னை நிலத்தில் வாழக்கூடிய கிளி, புன்னை நிலத்தில் வாழ்கிற கிளியை தான் இதுக்கு உவமையாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பூங்கட் பேதை அப்படின்னா பூ போன்ற மென்மையான ஒரு பார்வையுடைய பெண். சரியா, இது அடுத்து பள்ளி யானையின் உயிர்த்து அப்படின்னா அதுவும் ஒரு உவமை தான். எதுக்கு உவமை, இவன் மனசு மேலேயும் கீழே ஏறி இறங்குதுல, இவனுடைய எண்ணங்கள் ஓடி ஓடி ஏறி ஏறி இறங்குதுல, அதை காட்டுறதுக்கு தான் இந்த உவமை. இந்த பாட்டு புரியுது தானே, படங்கள் எல்லாம் புரியுது தானே, ஏதாவது சந்தேகம் என்னையா, உழையாது வேணா உழண்டுக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கு, அவளுடைய பின்னெல்லாம் என்னை வச்சு பின்னிருப்பாளான்னு எண்ணம், இல்லை என்னை நினச்சி கூட பார்த்துருப்பாளா அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்களோட அவள் மனசு வந்து உழண்டுக்கிட்டே இருக்கிற ஒரு செய்தியை தான் காட்டுறாங்க. இந்த பாட்டு புரியுது தானே, அடுத்த பாட்டுக்கு போகலாமா. இது வந்து சரி, தலைவனுடைய காதலை பார்த்தாச்சா, இப்போ தலைவியோட காதலை பார்க்கலாம். சரிங்களா, தலைவினாலே நம்மளுக்கு வந்து ஆண்கள்லாம் அறிவாளிகள் அப்படி சொல்லுவாங்க, அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்க, பெண்ணெல்லாம் உணர்வுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்வாங்க. சரிங்களா, அதுவும் கடவுளுடைய படைப்பில் அது விதி விலக்க அமைஞ்சு போச்சு, அதுவும் நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிடலாம். சரிங்களா, ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி அறிவாளியாக இருந்துட்டா உலகம் தாங்காது தானே. அதனால் இந்த பெண், ஆண் வந்து அறிவுபூர்வமாக யோசிப்பான்னு சொல்கிறாங்க, பெண்ணானோடு ஒரு உணர்வுபூர்வமாக யோசிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் உணர்வுபூர்வமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு 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 எண்ணங்கள் தான் இதில் வெளிப்படுது. இது வந்து இதுவும் குறிஞ்சி தான். குறிஞ்சி திணைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்னது, மலையும் மலை சார்ந்த இடமும். அடுத்து குறிஞ்சி நிலம்னாலே அங்கே என்ன நடக்கும்,
காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணுறதும் கதை தான் வரும். குறிஞ்சின்னு வந்துட்டாலே காதல் பண்ணுறதும் கூடல் நிமித்தம் தான். சரிங்களா? அந்த மாதிரி வரும். சரிங்களா? அந்த மாதிரி இதுவும் குறிஞ்சி தான். அணைத்தால் அழிவதேன் அப்படின்னு ஒரு தலைவி வந்து புலம்புறான். அணைத்தால் அழிவதேன் அப்படின்னு புலம்புறான். ஒரு அழகான கதை, இதுவும் அழகான கதை தான். சேனோன் மாட்டிய நறும்புகை நெகிழி. நெகிழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெகிழினா என்ன? பிளாஸ்டிக்கு ஒரு அழகான பேர். இந்த வார்த்தை எங்கே இருக்குது பாருங்களேன், சங்க இலக்கியத்திலே இருக்குது. சரிங்களா? நெகிழினா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நெகிழினா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி டீ கடையில் டீ காஃபியை கூட அந்த நெகிழி பையிலலாம் ஊற்றி கொடுக்குறாங்க. சரிங்களா? நிறைய பொருட்களை நம்ம வந்து பிளாஸ்டிக்லேயே நம்ம ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு வரதில்ல. இந்த பிளாஸ்டிக் பைகளில், அதாவது நெகிழி பைகளில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கிட்டு வரோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேடி பாருங்களேன். கொல்லிக்கட்டைன்னு பேர். கரெக்டாக தான் வச்சுருக்காங்கல்ல. நெகிழினா கொல்லினா என்ன? கொல்லிக்கட்டைன்னா என்னது? எரிக்கக்கூடியது இல்லையா? அப்போ நம்மளை நாமே எரிச்சிக்கிறோம்னா, அப்போ இன்றைக்கி பிளாஸ்டிக்கை பார்க்கும்போது, ஒரு நெகிழி பையை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணணும்? இதை நம்ம தொடக்கூடாது, நம்மளே நமக்கு சொந்த செலவில் சூனியமில் கொல்லி வச்சுக்கிற மாதிரி நினச்சிக்கிடணும். சரிங்களா? அப்போ நம்ம அதை தவிர்க்கணும். பாருங்கள், சேனோன் மாட்டிய நறும்புகை நெகிழி. சரியா? சேனோன்னா தூரத்தில். இப்போ நம்ம வந்து நிறைய இரவு பொழுதில் நிறைய நம்ம வந்து லைட்டை பார்ப்போம். நல்ல வெளிச்சம், நல்ல விளக்குகள் எரியுது. தெரு விளக்குகளாகட்டும், வீட்டில் இருக்க எரியக்கூடிய விளக்குகளாகட்டும், நல்ல வெளிச்சமாக தெரியணும். அந்த காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்க? லைட்டு கிடையாது. எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுவாங்க? விளக்குகளை பயன்படுத்தினாங்க. அகல் விளக்குகள், பாவை, சரியா, பாவை விளக்குகள், இந்த மாதிரி விளக்குகளை பயன்படுத்தினாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, பகல் பொழுதில் இந்த பெண்கள் காவல் காப்பாங்க இல்லையா, அதுபோல் இரவு பொழுதில் இந்த தலைவன் என்ன பண்ணுவான்? பெரிய பெரிய இந்த கும்கி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன ஆகும்? காட்டு யானைகளெல்லாம் வந்து என்ன பண்ணும்? இரவோட இரவாக பயிரை என்ன பண்ணிடும்? அழிச்சு போட்டுட்டு போயிடும். அப்போ அதிலேருந்து காக்கிறதுக்கு இரவு பொழுதில் ஆண் மக்கள் என்ன பண்ணுவாங்க? காவலுக்கு போவாங்க. அது மாதிரி தூரம் ஒரு மலையில் என்ன பண்ணுறான்? ஒரு தலைவன் ஒரு பரண் அமைச்சு அவன் என்ன பண்றான்? ஒரு பரண் அமைச்சு அது மேல உட்கார்ந்து என்ன பண்றான்? யானைகள் வருதான அதை விரட்டுறதுக்காக காவல் காத்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். சரிங்களா? சேனோன் மாட்டிய நறும்புகை நெகிழி. சரியா? நறும்புகைனா வாசமுள்ள, அதாவது அந்த காலத்தில் நம்ம முக்குடர் பல்லு சொல்லும். சரிங்களா? என்னென்னு இந்த குற்றாலக்குறை வச்சு சொல்லும். என்னென்னா, திணை விதைக்கிறதுக்காக இந்த காடுகளை எல்லாம் அழித்து தீயிட்டு கொளுத்துவாங்களாம். சரிங்களா? தீயிட்டு கொளுத்துனா இப்போ ஒரு பொருளை தீயிட்டு கொளுத்துனா என்ன மாதிரி வாசம் வரும்? அப்படியே மூக்கை பற்றிக்கிட்டு ஓடிடுவோம். என்ன ஸ்மெல்ல, என்ன அப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் இந்த வாசம் எப்படி இருக்குமா? அதிசயமாக அகில் வாசம், சந்தன வாசம், இந்த மாதிரி நறுமணங்கள் வருமா. அதுபோல் இந்த தலைவன் வந்து ஒரு தீப்பந்தத்தை ஏற்றி வச்சிருக்கான். அதில் எப்படி வருதான்? அழகான நறும்புகையை அழிக்கக்கூடிய அந்த கொல்லி, அந்த கட்டையை அவர் வந்து விளக்குக்காக ஏற்றி வச்சிருக்காரு. சரிங்களா? இவ வந்து வீட்டில் இருக்கா. அவர் வந்து மலையில் என்ன பண்ணுறாரு? காவல் காத்துட்ருக்காரு. வீட்டில் இருந்து பார்த்தா அந்த வெளிச்சம் தெரியுது. திருவண்ணாமலையில் தீபம் தெரியுமா? எங்கே இருந்து பார்த்தாலும் தீபம் தெரியல, அந்த மாதிரியே அந்த வெளிச்சம் தெரியுது. அதை பார்த்த உடனே டக்குன்னு அவளுக்கு ஞாபகம் வருது, இந்த இரவு பொழுதில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குமா, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்க்கறது போல அந்த எரிகிற அந்த கொல்லிக்கட்டை தெரியுதான் அவளுக்கு. சரி, அந்த தலைவன் தூர தள்ளி அவன் வந்து ஒரு நெருப்பு பந்தத்தை வச்சிருக்கான். அந்த பந்தம் இவளுக்கு எப்படி தெரியுதான்? அந்த நட்சத்திரங்கள் மாதிரி மின்னி மின்னி ஒளிருது அப்படின்னு சொல்லி. சரியா? மாட்டிய நறும்புகை வான் மீனின் வியப்பு. அது வந்து பளிச்சு மின்னும்ல, நட்சத்திரத்தை பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், அது என்ன பண்ணும்? ஒளி விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பளிச்சு மின்ற மாதிரி இதுவும் காத்துக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுதான்? அசைஞ்சு நட்சத்திர கூட்டம் போல அது காட்சி தருதான். சரிங்களா? அதான் இமைக்கும் வையின் இமைக்கும்னா அது பளிச்சுன்னு மின்னுது. சரிங்களா? ஓங்கு மலை நாடன். ஓங்குனா நல்ல உயர்ந்த மலையினுடைய நாட்டினை சார்ந்தவன். சரியா? தலைவனால ஒன்று மேலே இருப்பான், இல்லை மலை சாரல்ல இருப்பான். இந்த தலைவன் எங்கே இருக்கான்? மலை மேலே இருக்கிறான். சரியா? ஓங்கு மலை நாடனா, ஏன்னா அந்த காலம் குறிஞ்சினா மலையில தான் என்ன பண்ணுவாங்க? திணை விதைப்பாங்க. அப்போ காவலுக்கு எங்கே தான் போவாங்க? மலை மேலே தான் இருப்பாங்க. இவனு மலை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கான். சரிங்களா? சாந்து புலர் அகலம் உள்ளின் உள்நோய் மல்கும். சரிங்களா? சாந்து புலர். சாந்துனா சந்தனத்தை அந்த மார்பில் பூசியிருக்கான் இந்த தலைவன். சரியா? அது உலர ஆரம்பிக்குது, அது காஞ்சிருது. சரியா? அது அப்படி சந்தனம் பூசப்பட்ட இந்த மார்பு காய்ந்த, அந்த சந்தனம் பூசப்பட்டு காய்ந்த அந்த மார்பின் அகலம். சரியா? அகலம்னா என்னது? அளவு.
நம்ம அளவுனா என்னது 1 2 3 4 எண்களை சொல்லுவோம். பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல் இது சொல்லுவோம். சரிங்களா? இதையும் தாண்டி நிறைய எண்களில் நம்மளுக்கு என்னென்ன எண்கள்லாம் தெரியும்? எது வரைக்கும் தெரியும்? அதிகபட்சம் கோடி, 100 கோடி, அதுக்கு மேலே தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அதிசயம், அற்புதம் இதெல்லாமே அளவீடு தான். சரிங்களா? 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்றாங்க. நம்மளுக்கு 1 கோடியோட அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எண்ணிக்கை தெரியல. தெய்வங்களே எத்தனையா? 30 முக்கோடி தேவர்கள்ன்றாங்க. அப்போ எண்ணிக்கைங்கிறது அவ்வளோ, அளவீடுகள்ங்கிறது அவ்வளோ நிறைய. என்ன சொல்கிறாங்க? அவனுடைய அதாவது அகன்ற மார்பு அப்படிங்கிறது தான் சந்தனம் பூசி அந்த அகலமான மார்பை அவன் சொல்கிறான். சரியா? சொல்லிட்டு உள்ளின் உள்நோய், உள்ளின்னா நினைக்கிறது, உள்ளுனா அவனுடைய அகன்ற மார்பை நான் நினச்சிக்கிட்டே நினச்சிக்கிட்டேன். உள்ள எனக்குள்ள இருக்கிறது நோயானது பெருகிக்கிட்டே இருக்குது. என்ன நோய்? காம நோய் எனக்கு என்ன பண்ணுது? பெருகிக்கிட்டே இருக்குது. சரியா? அவன் தூரத்தில் இருக்கான். தூரத்தில் இருக்கிற அவனை நான் நினைக்க எனக்குள்ள என்ன பெருகுது? காதல் நோய் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றா. ரெண்டாவது என்ன சொல்றா? மல்கும்னா பெருகுதல், மல்டிப்ளை சொல்றாங்கல்ல. மல்டிப்ளைங்கிற வார்த்தை இதுல இருந்து வந்தது தான். மல்கும் அப்படின்னா பெருகுது. காதல் நோய் என்ன பண்ணுதான்? காம நோய் பெருகிக்கிட்டே இருக்கான். தூரத்தில் இருக்கான். அவனை பார்க்க கூட முடியாது. இருட்டுக்குள்ள அந்த வெளிச்சத்தை வச்சு தான் இவன் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படிப்பட்ட அவனை பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய காதல் நோய் எப்படா வருவான், அவனை எப்படி நம்ம பார்க்கறதுன்னு சொல்லி என்ன நினைக்க உள்ளினா நினச்சி பார்க்க என்னுடைய உள்ளத்துக்குள்ள என்னது? காம நோய் மிகுந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க. புள்ளின்னா அவர்கிட்ட வந்து அவர் அணைத்து கொண்டால், சரி, அவரோட சேர்ந்து கொண்டால். புள்ளின்னா அணைத்து கொண்டால். சரிங்களா? மாய்வது எவன் கோல். இந்த காமம் என்னை விட்டு என்ன பண்ணிடுது? மாஞ்சு போயிடுது, செத்த போயிடுதுப்பா, அழிஞ்சா போயிடுது. என்ற ஒரு சொட்டு கூட இல்லை. நான் அவ்வளோ ஏங்கிக்கிட்டே இருந்தேன் இந்த காமத்தில். நான் மெலிச்சு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். எப்போ? அவன் தூரத்தில் இருக்கிற வரைக்கும். கிட்ட வந்தோடனே நான் எதுவுமே நடக்காத மாதிரி நான் வந்து அவனை பற்றி பாசம் இருக்கிற மாதிரி நான் காட்டலை, அவனை தெரிஞ்ச மாதிரியே நான் காட்டிக்கல. நான் பாட்டில் என்ன பண்ணுறேன்? சாதாரணமாக இருக்கிறேன். இது எப்படி அப்படின்னு வந்து என்ன பண்ணுறா? தனக்குள்ளே கேள்வி கேட்குறா. சரிங்களா? எவன் கொல், இது எப்படி நான் இது சாத்தியமாயிற்று? அவன் இல்லைனா அவனை எப்போ பார்ப்போம்? எப்படி அவன் கையை பார்க்கலாமா, காலை பார்க்கலாமா, அவனை எப்படி ரசிக்கிறது? இப்படிலாம் கற்பனை போகுதே. ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கும்போது இது எதுவுமே இல்லாத மாதிரி, தெரியாத மாதிரி என் மனசு இப்படி வந்து அமைதி ஆயிடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி யாரு? இந்த தலைவியானவள் என்ன பண்றா? தனக்குத்தானே, அதுவும் தலைவன் தனக்குத்தானே பேசக்கூடிய பேச்சு, இதுவும் தலைவி தனக்குத்தானே பேசக்கூடிய ஒரு அழகான பேச்சு. இது புரியுது தானே? என்னையா அண்ணாய் இது எனக்கு தெரியலையே. அண்ணாயினா நான் அறியேனே, எனக்கு தெரியலையே. ஆமா, சேனோட நீண்ட தூரத்தில் இருக்க தலைவன். கொஞ்சம் தூரத்தள்ளி இருக்கிறாரு. அந்த வெளிச்சத்துல தான் அவர் வந்து இருக்கிறாருங்கிறதே தெரியுது. சரிங்களா? வேற அடுத்த பாட்டுக்குள்ள போலாமா? படங்களெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிடலாம். உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. இது செல்க என்றோளே அன்னை. செல்க, ஆமாம், கிளி, நெகிழி. அதுதான் கொல்லி. நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது நெகிழிங்கிற வார்த்தை இன்றைக்கி நேற்று கண்டுபிடிக்கலை, சங்க இலக்கியத்தில் இருக்குது. நெகிழினா நம்ம அதில் தான் இப்போ நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்னா கொல்லிக்கட்டைன்னு அர்த்தம். அப்போ அது இன்றைக்கி அதுதானே பண்ணுது. புத்துநோய் என்னென்ன நோயெல்லாம் வர வைக்குது இல்லையா? அப்போ நம்ம அதை கொல்லின்னு நினச்சி அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத முதலாவது பதிவு பண்ணிட்டு தான் அடுத்து வந்தேன். சரிங்களா? சரி, அடுத்து இந்த பாட்டு பார்க்கலாம். செல்க என்றோளே அன்னை. சரிங்களா? ஒரு சூழ்நிலை வருது. ஒரு தலைவி வந்து தலைவன் மீது காதல் கொண்டுட்டா. ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணானவள் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க. இற்சரிப்பு அடைதல். சரிங்களா? வீட்டுக்குள்ளே அப்படியே பிடிச்சி ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னா வீட்டை தாண்டி, வாசலை தாண்டி நீ போகாத அப்படின்னு வந்து அந்த சங்க இலக்கிய பாட்டு இருக்குது. இந்த வீட்டை கூட தாண்டி போகாத. பெரிய பெரிய அணங்குகள்லாம் இருக்கும். அணங்கு இல்லைன்னா பேய்மகள்லாம் இருப்பாங்க. இப்போ கூட சொல்கிறாங்க. இரும்பெல்லாம் கையில், கிராமங்கள்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க, பூ படைஞ்சிட்டாங்க அப்படின்னா கையில் ஒரு இரும்பை கொடுக்குறது, இந்த அருணா கயிறில் ஒரு இரும்பை கட்டி கொடுக்குறதுலாம் இன்றைக்கும் நடக்குது. அப்போது வெளியில் போனால் எதுக்குன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி சரிங்களா? செல்க என்ற தாய் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கா.
இந்த பெண்ணை வச்சுக்கிட்டே இருக்கவா ஒரு சூழ்நிலையில் இப்போ போகலாம் அப்படின்னு எங்கே திணைப்புனம் காக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ ஒரு சூழ்நிலை இது என்ன அப்படின்னா, தலைவி வந்து தோழிக்கிட்ட போய் சொல்கிறா. ஒரு சூழ்நிலை இவ வந்து தலைவனை பார்த்தாச்சு, அதாவது காதல் கொண்டாச்சு, காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ வீட்டுக்குள்ள உட்கார வச்சாச்சு, பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. திருட்டுத்தனமாக இந்த தலைவன் வந்து என்ன பண்ணுறான், இரவு பொழுதுல வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கான். சரிங்களா? அப்போ இவன் நினச்சி பார்க்கும்போது, ஐயோ இப்படி வந்து போகிறானே, இது வந்து பகலில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இவள் பலவாறு நம்மளை இப்படி வீட்டில் அடைச்சி வச்சுட்டாங்களே, இவள் பலவாறு சிந்திச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அம்மா கூப்பிட்டு, ஏங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டு, நீ இன்னையிலேருந்து என்ன பண்ணு, திணைப்புனம் காக்கப்போ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறா. சொன்ன உடனே இவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. யாருக்கு? நம்ம தலைவிக்கு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். உடனே தோழிக்கிட்ட ஓடி போயிட்டு சொல்கிறா, தோழி நீ வந்து என்ன பண்ணு, இனிமேலுக்கு அவனை இரவு பொழுதுல வர வேண்டான்னு சொல்லிடு, பகல் பொழுதுல அவனை வர சொல்லி, நம்ம வந்து திணைப்புனை பார்க்கறதுக்கு அம்மா அப்பா பாதுகாக்கிறதுக்கு அம்மா போக சொல்லிட்டாங்கன்னு நீ தகவல் சொல்லி அவனை என்ன பண்ணு, காலையில் வர சொல்லு அப்படின்றாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்? பகல்ல பார்த்துக்கிறதுனா இங்கே நிற்கிறாங்கன்னா எங்கே பார்த்தாலும் தெரியும். இரவு பொழுதுல யாருக்கும் தெரியாது. தெரியாம எது ரகசியமா போய் பார்த்தோமா ரகசியமா வந்தோமான்னு இருக்கலாம். ஆனா பகல் கூட்டத்தை ஏன் விரும்புறா அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான காரணத்தை சொல்றா. சரிங்களா? என்னைக்கு அந்த தலைவனை விரும்ப ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தான் நினைச்சுக்கிடணும். சரிங்களா? அவன் என்ன சொல்றா, அவன் வந்து மலைச்சாரல்ல இருக்கக்கூடியவன். போன பாட்டில் என்ன பார்த்தோம், உயர்ந்த மலையில இருக்கக்கூடியவன். இந்த தலைவன் எப்படி, மலைச்சாரல் அடிவாரத்தில் இருக்கக்கூடியவன். சரியா? பாருங்க, சாரல் நாடன். அவன் எது, மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய சாரல் மலை பெய்யக்கூடிய இடம் அல்லது சாரல் மலையினுடைய சாரல் அடிவாரத்தை சாரல் சொல்லுவாங்க. அந்த சாரல் நாட்டில் இருக்கக்கூடியவன். தலைவி வீடு எங்க இருக்கு, மலை மேல இருக்கு. அவன் சாரல் நாடுன்னு சொல்லிட்டா இவன் எங்க இருப்பா, மேலே இருப்பான். அப்போ மேலனா குறிஞ்சி மலை. சரியா? மலையில இரவு பொழுதுல இவன் என்ன பண்றான், தினந்தோறும் ஏறி 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 வந்து தலைவியை பார்த்துட்டு இரவு பொழுதுல பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போறான். இப்போ இந்த காட்சியில் அவ சொல்கிறா, இரவு பொழுதுல தலைவன் வரும்போது பாருங்க, பாருங்க இதுல இருந்து பாரலாம், அப்புறம் மேலே போகலாம். சரிங்களா? சரிங்க. நெடுங்கை வன்மான் கடும்பகை உழந்த குறுங்கை இரும்புலி கோழ்வல் ஏற்றை பைங்கட் சென்னாய் படுபதம் பார்க்கும். இதுல 3 விலங்கு வருது. எதெல்லாம் வருது உங்களுக்கு தெரியுதா? நெடுங்கை வன்மான் ஒரு விலங்கு வருது. சரிங்களா? அடுத்து குறுங்கை புலி, புலி தெரியுது தானே? அடுத்து இன்னொன்று சென்னாய். 3 விலங்குகள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, இப்போ காடு இந்த வந்து மலையில் வாழக்கூடிய விலங்குகள் தான். எதெல்லாம்? சிங்கம், புலி, கரடி, யானை, நாய், சென்னாய், ஓனாய், இதெல்லாம் எங்கே தான் வாழும், மலையில் தான் வாழும். அந்த மாதிரி இந்த தலைவன் வர பாதை இருக்குல்ல, இரவு பொழுதுல அவன் வரான்ல, வரும்போது காலையில் பகல் பொழுதுல இந்த யானையும் புலியும் சண்டை போடும். உங்களுக்கு தெரியும் தானே, யார் ஜெயிப்பா? யானையும் புலியும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா? புலி தான் ஜெயிக்குமா? அப்படி நம்பிட்டு இருக்கீங்களா? ரெண்டுமே ஒத்த வீரத்தை உடையது. அதாவது யானைக்கு முன்னாடி நின்று புலி தாக்கிச்சுன்னா புலி தான் மடிஞ்சு போகும். அதனால தான் நிறைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து தான் புலி தாக்கும். இந்த ராமன் மறைஞ்சிருந்து வாலியை கொன்னார்ல, அந்த மாதிரி பின்னாடி இருந்து அது வாலை பிடிச்சி ஏறி தலையில் வந்து அடிக்கும் போது தான் யானை வந்து அதால் கொல்ல முடியும். சரிங்களா? அதுதான் அது என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே சமமான வீரமுடையது. எது? யானையும் புலியும். பகல் பொழுதுல ரெண்டும் சண்டை போடுமா? இந்த நாயினாலே நாயினாலே அது என்னது, அறிவுபூர்வமான விலங்கு, தந்திரமாக யோசிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போது இது என்ன கதை அப்படின்னா, இதில் சொல்கிறா தலைவி, பகல் பொழுதுல இந்த யானையும் புலியும் சண்டை போடுதுங்க. அந்த மலையில் சண்டை போட்டால் இரவு பொழுது வந்தாச்சு. இது ஒரு பக்கம் அடிபட்டிருக்கும். எப்படி சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது, அதை மாதிரி நம்மளுடைய யானைக்கும் அடிபட்டிருக்கும், புலிக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கும்ல. 2 பேருக்கும் ஓரளவுக்கு அடிபட்டிருக்கும். அப்போ சாயங்கால பொழுதுல தான் என்ன பண்ணும், கை வலிக்குதே கால் வலிக்குதே. பகல் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இரவு பொழுதுல எங்கே போய் ஓய்வு எடுக்குதோ அங்கே தான் என்ன தெரியும், ஐயோ நம்மளுக்கு கை வலிக்குதே கால் வலிக்குதே, இப்படி புலி பண்ணிடுச்சே, இப்படி யானை பண்ணிடுச்சே, இப்போ நம்ம புலம்புறோம்ல, அது மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது இப்படி நம்ம அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இது சிந்திச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஓனாய் வந்து நடுராத்திரியில் காவல் காத்துட்ருக்கு. அப்பா காலையில் ஒரு யானையும் ஒரு புலியும் சண்டை போட்டுச்சு. அப்போ அது வந்து பார்த்துருக்கு யாருக்கு அதிக தாக்குதல், யாருக்கு அதிக என்னது அடிபட்டிருக்கு
யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது அதை நோட் பண்ணி வச்சுக்கும். எப்போ? பகலில். இரவு பொழுது ஆன உடனே ஒன்று யானையை பார்க்க போவோம், இல்லைன்னா புலியை பார்க்க போவோம். எது அதிகமாக அடிபட்டிருக்கோ அதை போய் பார்க்க போவோம். ஏன்? ஏற்கனவே அடிபட்டு அதுவே நொந்து கிடக்குமா? இதை போய் என்ன பண்ணலாம்? அழகாக ஒரு தட்டு தட்டி உயிரை எடுத்துட்டு இது என்ன பண்ணிக்கலாம்? சாப்பிட்டுக்கிடலாம். சரிங்களா? அப்போது இந்த நாய் ஓநாய்ங்கிறது சுற்றிக்கிட்டே தெரியும் ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்று இந்த மாதிரி நான் சொன்னேன், இது ஒன்று. இன்னொன்று இந்த சிங்கம் புலி கரடிலாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் போடுறதா அது சாப்பிடும். அதுவாக போய் வேட்டையாடி அதெல்லாம் ரிஸ்க்லாம் எடுக்காது. அதெல்லாம் தன்னை வந்து வருத்திக்காது. எது எளிமையாக கிடைக்குதோ அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு அது பொழுது கழிக்கும். இதுதான் இந்த நாய் ஓநாய்களுடைய வேலை. சரிங்களா? அதை மாதிரி இது என்ன பண்ணுமா? இந்த இரவு பொழுதுல இந்த ஓநாய் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கா? ஒரு பக்கம் அடிபட்ட யானை கிடக்கு. அந்த யானையை அவன் தெரியாம தாண்டி வரானா, அது துதிக்கிட்ட ஒரு சுளத்தி அடிச்சதுன்னா அந்த இடத்துல அவன் என்னதான் ஆயிடுவான்? இல்லாம போயிடுவான். இதே ஒரு புலிக்கு முன்னாடி மாட்டினானா, அடிபட்ட புலி சும்மா இருக்குமா? என்ன பண்ணும் தெரியாது. சரி, இந்த ரெண்டுக்கும் மாட்டாம இந்த ஓநாய்கிட்ட மாட்டினானா கதை என்னாவும்? இப்படியே அவன் யோசிக்கிறான். ஒருவேளை நான் விரும்புகிறேன், நான் தலைவன் அவன் இரவு பொழுது தினந்தோறும் அவன் என்ன பண்ணுறான்? மேலேருந்து கீழே இறங்கி வரான், திருப்பி கீழே இருந்து மேலே ஏறி போகிறான். இந்த நடுப்பட்ட இடைவெளியில் இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் இவனை வந்து தாக்குவதுக்கு தயாராக இருக்கும். அவ்வளோ கடுமையான பாதையில் அவன் தினந்தோறும் வந்து போகிறான். அப்படிப்பட்ட தலைவன் பகல் பொழுதுல வர சொல்லு. இனிமே நான் என்னது தாய் இனிமே என்ன பண்ணிட்டா? நம்மளை பகல் பொழுதுல திணைப்புறம் காவலுக்கு போக சொல்லிட்டா. அங்கே வந்து என்கிட்ட வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லி, இதை போய் சொன்னா என்ன? நானா போய் எப்படி சொல்ல முடியும்? தோழியே இப்போ சொல்லிட்டால, நீ போய் சொல்லி தலைவனை பகலில் வர சொல்லலால அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு அழகா தோழியும் தலைவியும் பேசிக்கிற மாதிரி அமைந்த ஒரு பாட்டு தான். புரியுதானே? பாருங்க, இதை என்ன சொல்றா? ஒரு இது சொல்றா, வளைவாய் சிறுகுழி. வளைவாய்னா கிளிக்கு வாயை எப்படி தான் இருக்கும்? அழகாக வளைஞ்சு போயிருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். சரியா? வளைவாய் சிறுகிளி விளை திணை கடியர். அந்த திணையை கடிக்க வரத விரட்டுறதுக்காக தாய் என்ன பண்ணிட்டா? போ சொன்னா. செல்கின்றாளே அன்னை. தாய் என்ன பண்ணிட்டா? எனக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு பறவை கிளியை கூட்டுக்குள்ள அடிச்ச கிளியை திறந்து விட்ட மாதிரி என்ன பண்ணிட்டா? எனக்கு சுதந்திரம் கொடுத்து நீ காட்டில் போய் தினப்பனம் காலை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண அனுப்பி விட்டுட்டா. என நீ இதை வந்து நீ என்ன பண்ண? இந்த தகவலை இந்த தகவலை நீ என்ன பண்ணணும்? சொல்லின் எவனோ தோழி. நீ என்ன பண்ண? போய் தலைவன்கிட்ட போய் உடனே ஓடி போய் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டு போய் சொல்லிட்டு வந்துரு. இந்த மாதிரி தலைவி வந்து திணைப்புறம் காக்க இன்னைக்கு வரா அப்படி சொல்லி போய் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றா. சரியா? கொல்லைனா பின்பக்கம். இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, தலைவன் வந்து இரவு பொழுதுல வீட்டுக்கு பின்னாடி வந்து நின்று கதை கேட்டுக்கிட்டு இருக்கான். தலைவி எப்படா வருவான்னு பார்த்துக்கிட்டு பின்புற கதவுல காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் காத்துக்கிட்டு இருக்கிறத தலைவை பார்த்துட்டு அவனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி, நீ வந்து நான் இப்படிலாம் பயந்துக்கிட்டு தான் உன்னை வந்து பார்க்க வர இரவு பொழுதுல, நீ என்ன பண்ண? நாளையில இருந்து பகல் பொழுதுல வான்னு சொல்லி தோழிக்கிட்ட சொல்லுது போல. யாருக்கிட்ட சொல்றா? தலைவன்கிட்ட. கொல்லைப்புறம் இருக்கக்கூடிய அந்த தலைவன்கிட்ட தகவல் சொல்லுவது போல அமைந்தது தான் இந்த பாட்டு. இது புரியுது தானே? இதுல ஏதாவது புரியாத இடங்கள் இருக்கா? சாரல் நாடுன்னா மலை அடிவாரத்தில், சாரல்னா அடிவாரத்தில் அவனுடைய வீடு அமைந்திருக்கு. கீழே இருந்து தினந்தோறும் மேலே போகிறோம். நெடுங்கை வன்மான் அப்படின்னா நீண்ட துதிக்கையை உடையது எது? வலிமையான விலங்கு. நீண்ட கையை உடைய வலிமையான விலங்கு தும்பிக்கை தான் அதுக்கு நீண்ட கை. அதே மாதிரி குறுங்கை அப்படின்னா, குறுங்கை இரும்புலினா புலிக்கு முன்னங்கால் என்னது? கை. அது எப்படி இருக்கும்? குட்டியாக இருக்கும். அப்போ குட்டியான கைகளை உடைய புலி. பைங்கல் எதுமா படுபதம் பார்க்குமா? விளைதினை கடினா கடிதான் விரட்டுதல், கடிச்சு விரட்டுது. திணை விளைஞ்சிருக்கிறத சாப்பிட வரக்கூடிய கிளியை விரட்டுறதுக்காக இந்த அம்மா போன்னு சொல்லிட்டா. தலைவனை போன்னு பார்க்க போன்னு சொல்லலை. எதுக்கு போ சொன்னா? கிளிகளை விரட்டுறதுக்கு நீ போ அப்படி சொன்னான். அம்மா சொல்லிட்டா. அதனால தலைவனை அங்கே வந்து பார்க்க சொல்லு. இது வந்து தலைவன் பின்புறம் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு காதில் கேட்குற மாதிரி இவன் வந்து சத்தமாக சொல்கிறா தோழிக்கிட்ட. சரிங்களா? படுபதம் பார்க்கும் ஆறிரு உணநாள். ஒவ்வொரு நாளும் அவன் அப்படிப்பட்ட பாதையில் ஒவ்வொரு நாள் இரவு பொழுது, ஆறிருனா கடுமையான இரவு பொழுதுல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு? வந்து போகிறாரு. அதுதான் அதில் அர்த்தம். புரியுதா? அடுத்த பாட்டுக்கு போகலாமா? அடுத்து இப்போ இந்த படங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியுது தானே? சரிங்க. அடுத்து பசப்பு நீங்கும் தோழி கூற்று. சரிங்களா? இது வந்து தலைவன் வந்து பொருள் தேடுறதுக்காக போயிட்டார். சரிங்களா? பொருள் தேடுறதுக்காக போயிட்டார். தூரத்தில் போயிட்டார். சரிங்களா? அவர் வந்து
கல்யாணத்தை எதிரில் வச்சுட்டு பொருள் தேட போயிட்டார். சரிங்களா? வருவதற்கு ஒரு கொஞ்சம் தாமதமாகுது. அப்போது தோழிக்கிட்ட வந்து கேட்குறா. தோழி வந்து சொல்கிறா, நீ வந்து வருந்தாத தலைவியே, சரிங்களா, தலைவியே நீ வருத்தம் என்பதே படாத, அந்த தலைவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் எப்படிப்பட்டவன் தெரியும், அவன் என்ன பண்ணிடுவான், வெகு விரைவிலே உன்னை வந்து திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறா தோழி. சரியா? தலைவன் எப்படிப்பட்டவன்கிறத தலைவி வந்து ஒவ்வொரு கணப்பொழுதும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாள். தன்னுடைய தலைவி ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவ யார்? தோழி. ஒருவேளை அவள் தோழின்னு குறிப்பிடுறது அவளுடைய நெஞ்சாக இருக்கலாமோ, ஒரு மனசாக இருக்கலாமோ அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? தோழிங்கிறது அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு, இந்த அந்நியன் மாதிரி பல உருவங்களை காட்டுவாங்கள்ல, அதுபோல் தலைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தியாக இருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவளை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவளுக்காகவே வாழக்கூடியவ தான் இந்த தோழி. சரிங்களா? அந்த மாதிரி இந்த தோழி கூற்று, அழியல் ஆயிலை, அழாதம்மா, அழாதம்மா, அழியல்னு அர்த்தம், அழாதம்மா, ஆயிலை, அழகான ஒளி பொருந்திய ஆபரணங்களை போன்றவளே நீ அழாத, ஒளி பொருந்திய ஆபரணங்களை போன்று இருக்கு. ஆயிலைனா நிறைய அணிகலன்களை அணிந்தவள்னு சொல்லிக்கிடலாம், நகைகள் மாதிரி பிரகாசிக்கிற தன்மையுடைய பெண்ணே அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அழியல் ஆயிலை, நீ என்னது அழவே அழாத, நீ வந்து அழ வேண்டிய அவசியமே கிடையாது, நீ வந்து இரு, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரியா? அன்பு பெரியது உடையன், தலைவன் என்ன பண்றான், அவன் தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உன் பதலம் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அன்பு, அன்புங்கிறதுல முழுமையான அன்பை உடையவன் உன்னுடைய தலைவன். சரியா? அவன் வந்து ஒன்றை மட்டும் இல்லாமல் பல பெண்களை தேடி போகிறவன் கிடையாது, உன்கிட்ட மட்டும் தான் அன்பு வச்சுக்கக்கூடியவன், பெரிய அன்பு வச்சிருக்கக்கூடியவன் அவன். நீ இல்லாட்டா இல்லைங்கிற அளவுக்கு அவன் அன்பு வைத்திருக்கக்கூடியவன். சரியா? பெரியது உடையவன். பெரியதுனா நிறைய, உங்ககிட்ட அதிகமாக அன்பு, ஒன்னுகிட்ட மட்டும்தான் அன்பு செலுத்தணும், அவ்வளோ பெரிய அன்பு உடையவன். சரியா? பழையும் அஞ்சும். அடுத்து இன்னொரு காரியம், இன்னொன்று சொல்லுவாங்க, உலகோட அவனுக்கு தரேன் அப்படின்னாலும் பாவ செயலை பண்ண மாட்டாங்கன்னு நம்மளுடைய தமிழருடைய மரபு சொல்லக்கூடிய, அது மாதிரி பழிக்கு அஞ்சக்கூடியவன் இந்த தலைவன். சரிங்களா? தலைவன் எப்படிப்பட்டவன், பழி பாவங்களுக்கு அஞ்சக்கூடியவன். அப்போ உன்னை விரும்பிட்டு உன்னை கைவிட்டுட்டு இன்னொருத்தரை போய் கல்யாணம் பண்ணுவாங்கிறத நீ நினச்சி கூட பார்க்காத. முதல்ல அன்பு அதிகமுடையவன், அடுத்து பழி பாவங்களுக்கு அஞ்சும் தன்மை உடையவன், அடுத்து பயமலை நாடன். பயமலை நாடனா பயம் தரக்கூடிய மலை நாட்டுக்கு சொந்தக்காரன். சரிங்களா? பயமலைனா பாரியோட பரம்பு மலையை பார்த்து சொல்லும் பொழுது, அதாவது 7, அதாவது சேர சோழ பாண்டியர் மூவேந்தர் கூட குறுநில மன்னர்களும் சேர்ந்து போய் பரம்பு மலையை சுளுத்தி வளைச்சிக்கிட்டாங்க, பாரியினுடைய பரம்பு மலையை. சரிங்களா? பல மாதங்கள் சுற்றி வளைச்சி, பெரிய பெரிய யானைகளை கட்டி சுற்றி வளைச்சி அவங்கள வந்து முற்றுகையிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாரி வந்து கீழே இறங்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா கீழே இறங்கி வந்தால் தான் அவங்க கிட்ட வந்து எதிர்த்து போரிடணும். ஆனால் அவன் கீழே வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, அவன் வரவே இல்லை. மாதங்கள் கழிந்தது, வருடங்கள் கழிந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த பரம்பு மலை 4 வகையான பொருளை கொடுக்குமா. சரிங்களா? விதைக்க வேண்டாமா, அறுக்க வேண்டாமா. சரிங்களா? போனால் எப்படி ஒரு குருவி வந்து திணையை எப்படி சேகரித்து கொடுக்குதோ அதுபோல் 4 வகையான பொருட்களை தானாகவே கொடுக்குமா. என்னதெல்லாம்? தேனை கொடுக்குமா, திணையை கொடுக்குமா, சரிங்களா, கிழங்குகளை கொடுக்குமா, அதை மாதிரி கனிவளங்களை கொடுக்குமா. அதை மாதிரி சுனைகள் இருக்கும். அவன் தண்ணிக்காக போக தேவையில்ல, சாப்பாட்டுக்காக கீழே இறங்க தேவையில்ல, அவன் வேற எதுக்கு இறங்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இதில் சரிங்களா பயமலை நாடன், அவன் இருந்து பயம் தரக்கூடிய எல்லா வகையான வளங்களும் இருக்கக்கூடிய மலைக்கு நாடன். சரிங்களா? அப்படிப்பட்ட சிறந்தவன் அவன். சரிங்களா? அப்படிப்பட்டவன். சரியா? இன்னும் என்ன சொல்கிறாங்க, நில்லாமையே நிலையின்று ஆகலின். இந்த செல்வந்தர்கள் எல்லாம் பணத்தை, உனக்கு செல்வம் ஒன்று இருக்குன்னா நீ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? செல்வத்தை ஒருத்தருக்கு கொடுக்கல, சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? தனக்கும் பயன்படாது, கண்டினுக்கும் உதவாது, களத்தினுக்கும் படாது. சரியா? சொல்லுவாங்களே அது மாதிரி தனக்கும் பயன்படாது, அடுத்தவங்களுக்கும் பயன்படாது, அழிஞ்சு போயிடும். அப்போ செல்வம் வந்து இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, நான் சேர்த்து வைக்க மாட்டேன். செல்வந்தன் என்ன பண்ணுவான், அதனுடைய தன்மையை அறிஞ்சிருப்பான். என்ன ஆகும்? அது கடந்து போயிடும். செல்வம்னாலே செல்வம் அது போயிடுங்கிறதுனால செல்வம்னு அதுக்கு பேர். அப்போ அது கடந்து போயிடுங்கிறதுனால செல்வங்கிறதுனால இந்த வசதி படைத்தவங்க என்ன பண்ணுவாங்க, செல்வத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அதனால ஒரு பலனை பெறுவாங்க. என்ன பலன் பெறுவாங்க? புண்ணியம், நீதி, நேர்மை, மறுவீட்டுக்கான ஒரு பாதை, இந்த மாதிரி அமைச்சுக்கிடுவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க பாருங்க. சரியா? நிலை இல்லாமல் நிலையிற்று. சரியா? நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய செல்வம், அதை அறிந்தவன் யாரு? நம்மளுடைய தலைவன். ஆகலின்
சரிங்களா? அதனால நல் இசை வேண்ட நயனுடை நெஞ்சின் கடப்பாட்டாளனுடைய பொருள் போல. நல் இசை அப்படின்னா நல்ல தன்மை உடையவன், சரியா? இனிமையாக இருக்கக்கூடியவன், சரியா? என்னங்கம்மா? புகழ். புகழ் கூட சொல்லிடலாம். இசைக்கு பல பல அர்த்தங்கள். புகழ் இருக்கு, சிறப்பு இருக்கு, கீர்த்தி இருக்கு, இந்த மாதிரி சொல்லலாம், சரிங்களா? இந்த மாதிரி நல்ல இசை, சரியா? அதை விரும்பக்கூடிய, வேட்டனா விரும்பக்கூடிய, நயனுடையனா அழகுடைய, சரியா? நம்மளுடைய அணிகலன்கள்ல சிறந்த அணி என்னது? பேரு, புகழ், கீர்த்தி, இதெல்லாம் தானே. அப்ப இதெல்லாம் விரும்பக்கூடியவன் அவன், சரியா? கடப்பாட்டாளனுடைய, கடப்பாட்டாளனா உழைக்கக்கூடியவன். கடப்பாட்டாளன் அர்த்தம் உழைக்கக்கூடியவன். தனக்கு புகழ் வேணும், தனக்கு கீர்த்தி வேணும் அப்படின்னா அதுக்காக உழைக்கக்கூடியவன். என்ன மாதிரி உழைக்கக்கூடியவன்? தன்னைக்கிட்ட பொருள் இருக்குன்னா இல்லாதவர்த்திற்கு கொடுத்து 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 அந்த உழைப்பை செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட தன்மை உடையவன் யாரு? இந்த நாடன், சரியா? அவனை போல தங்குதற்கு உரியது அன்று, சரியா? எது? உன்கிட்ட ஒரு பசலைங்கிற ஒரு நோய் இருக்கு இல்லையா? காதலிக்கு வந்து என்ன வந்துடும்? தலைவன் பிரிஞ்சு போயிட்டாவே பசலை நோய் வந்துருவாங்க, சரிங்களா? பசலை நோய்னா என்ன? உடல் மெலிய ஆரம்பிச்சிடும். திருப்பி தலைவன் வரான்னா அதே மாதிரி திரும்பவும் என்ன ஆயிரும்? அப்படியே பெருமிதத்தில் பூரிக்க ஆரம்பிச்சிட்டானா உடம்பு பழைய நிலைமைக்கு வந்துடும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச செய்திகள் தான். அதே மாதிரி உன்னுடைய பசலை நோய் இருக்குல்ல, அது என்ன பண்ணிடும்? எப்படி ஒரு செல்வம் போக போக அதை சென்றுக்கிட்டே இருக்குமோ அதுபோல் உன்னுடைய பசலை நோய் என்ன பண்ணிடும்? தன்னால் அவனை விட்டு சென்றுடும். ஏன்? அவன் முதலாவது அன்பானவன், அடுத்து நல்லவன், அடுத்து பயனுடைய மலைக்கு சொந்தக்காரன். அதை மாதிரி செல்வத்தின் நிலையாமையை உணர்ந்து ஈயக்கூடியவங்க மாதிரி அந்த மாதிரி இவனு என்னது? புண்ணியத்தை சேர்த்து கொள்ளக்கூடியவன். அதனால பழிபாவங்களுக்கு அஞ்சக்கூடியவன்கிறதுனால நிச்சயமா உன்னை வந்து என்ன பண்ணிப்பான்? திருமணம் செய்து கொள்வான். நீ வந்து வருந்தவே வராத, அழாத, உன்னுடைய கண்களை துடைத்துக்கொள் அப்படின்னு ஒரு தோழி தலைவியை ஆறுதல் படுத்துவது போல் அமைந்ததா இந்த பாட்டு. என்னையா? தங்குதற்கு உரியதுன்னா செல்வம் என்ன பண்ணும்? போய்கிட்டே இருக்கும். அது போல உன் பசலை நோய் போய்கிட்டே இருக்கும், உங்ககிட்ட தங்கி இருக்காது. இன்னைக்கு உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பசலை நோய் போய்கிட்டே இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கலுள்னா வருத்தப்படுறது. கலுள் மேனி அப்படின்னா அழகு. அழகு வந்து வழிகின்ற மேனி. உன்னுடைய மேனி எப்படி இருக்கு? ஊர்ந்துகிட்டே இருக்கு. உன்னுடைய அழகு மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, சரிங்களா? அந்த அழகான மேனியை பிடிச்சிட்டு இருக்க பசலை நோய் என்ன பண்ணிடும்? உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். பாயா பசப்ப போயிடும், போயிடும். இனிமே அது இருந்த இடமே தெரியாம போயிடும் அப்படிங்கிறது தான் பாய பசப்பு. பசப்புனா கசந்து போயிடும், உன்ட்ட இருக்க முடியாது, அது போயிடும். தலைவன் வந்து ஒன்று வந்து திருமணம் செய்து கொள்வான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தைகள் தான், சரிங்களா? அடுத்த பாட்டுக்கு போகலாமா? ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியை தான் இவ சொல்கிறா, தலைவி தான் சொல்கிறா, சரிங்களா? இதுவும் தலைவி தான், தோழி கூற்று. தோழியும் சொல்கிறா, தலைவியும் சொல்கிறான்னு எடுத்துக்கிடலாம், சரிங்களா? யார் வேணால் ரெண்டு பேருமே பேசக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி தான் இது. தலைவி பேசுகிறான்னு எடுத்துக்கிடலாம், தோழி பேசுகிறான்னு எடுத்துக்கிடலாம். ஒரு ஆச்சரியக்குரியான ஒரு விஷயம், சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமான்னு தெரியல. நம்ம வந்து இயற்கை புணர்ச்சியில் தலைவனும் தலைவியும் பார்த்துப்பாங்க. அப்புறம் வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டாங்க, சம்மதித்து கல்யாணம் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கவே மாட்டோம். இது அந்த மாதிரி தெரிந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான் இந்த பாட்டு, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு பாருங்க. பிரிந்தோரை இணைப்போர் இந்த ஊர்ல இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு, சரிங்களா? அம்மா வாழி, அழகான பெண்ணே நீ வாழ்வாயாக, தோழியே நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்றாங்க, சரியா? தோழி, நம் ஊர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ. நம்ம ஊர்ல சரிங்களா, நாங்கள் வந்து ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இப்போ பிரிஞ்சு இருக்கோம். எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க போல அப்படின்னு அவ சொல்கிறா, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய வயசில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி காதலிச்சுக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியாக இருக்குமா? சரிப்பட்டு வருமா? நம்ம என்ன, நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நம்மளுடைய குடும்பத்தினுடைய அந்தஸ்து என்ன, நம்மளுடைய சுற்றத்தார் எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் காரணம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊரில் எப்படி சொல்கிறாங்களாம் அப்படின்னா, நல்லது 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அந்த இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களாம், அதாவது நரைமுடிய உடையவங்க, வயதில் பெரியவங்க, கம்பை ஊனிக்கிட்டு நடக்கக்கூடியவங்க, எது குறைகளே சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரியா, ஆலிஸ் வெல் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் இதில் தான் கண்டுபிடிக்கிறாங்க, சரிங்களா? அப்போது நல்லது நல்லது நல்லதுன்னு இந்த பெரியவர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா.
அப்போது தலைவியை ஒன்றை என்ன பண்ணிடுவாங்க, நீ விரும்புகிற தலைவனோட உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்க நல்லது 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீ வந்து யோசிக்கவே தேவையில்ல அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறது. சரியா பாருங்க, அம்மா வாழி தோழி, அம்மா அழகான பெண்ணே நீ வாழி, நீ நீண்ட நெடுகாலம் உன் மனசுக்கு ஏத்தாப்புல நீ வாழ்வாயாக என் தோழியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பிரிந்தோர் புணர்ப்போர், பிரிந்தோர்னா காதலித்து பிரிந்து வாழக்கூடிய ஆணும் பெண்ணும் இருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சேர்த்து வைத்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறார். புணர்ப்போர்னா சேர்த்து வைக்கக்கூடியவங்க. சரியா, இருந்தனர் கொல்லோ இருக்கிறாங்க பாரு. சரியா, நன்று நன்று எனும் மாக்களோடு, நன்றுனா எதை சொன்னாலும் நல்லது 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, என்னும் மாக்களோடு இன்று பெரிது எனும் ஆங்கனது அவையே. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அவைனா என்னது, அந்த கிராமங்களில் கூடி இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி கூட்டம் இருக்கக்கூடிய ஊர் தான் நம்ம ஊர். அதனால நீ வந்து வருத்தப்பட தேவையில்ல, உன்னுடைய திருமணம் நீ விரும்பின தலைவனோடு எளிமையில் நடைபெற்று விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான் இது. மக்கள், மக்கள்னா ஒரு பெரிய கூட்டம். சொன்னதையே சொல்றாங்கல்ல கிளிப்புல, நீங்க சொல்றது புரியுது. ஐந்தறி உரியர் சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாலும் அது பகுத்தறியல. நன்று நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரியவங்க தான், வயதுல பெரியவங்க தான், அவங்க நல்லது நல்லது சொன்னது தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள மாக்கள்ங்கிற பேர்ல கூட்டம், ஒரு கூட்ட ஜனம் அப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ முகமது நபிகள் மானுக்கு பெண்ணை நின்ற படத்தில் அவர் போறாரு. அரபி அப்படின்னு மக்களை சொல்றாங்க, சுற்றி போறாங்க. ஒரு மான் பேசுது யார்கிட்ட, முகமது நபிகிட்ட. முகமது நபியும் பேசுறாங்க. இது சலாம் எடுத்து அத்தனை ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி பாஷையில் இந்த மான் பேசுது அப்படின்றாரு. அந்த மக்களுக்கு இது பேசுகிற பாஷை புரியுது, ஆனால் உள்ள ஆழ்ந்த கருத்து புரியலை அப்படின்றாங்க. அப்போ அது மாக்கள் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ ஒரு தலைவரும் ஒரு தலைவியும் காதலிக்கிறாங்க அப்படிங்கும் போது இது நல்லது நல்லது நல்லதுன்னு அவங்க சொல்லிட்டு போகிறது சரியான செய்தியா? அப்போ தலையை ஆட்டுவாங்கப்பா. இந்த இப்போ உள்ள எடுத்துட்டு போகலை. இப்போ ஒரு பொண்ணை பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், மிச்சர் சாப்பிட்றாரு அப்படி சொல்லுவாங்க. ஒரு குறியீடு, மிச்சர் சாப்பிட்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அதுபோல் எது நடந்தாலும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்கிறதா ஊர்க்காரங்க. 4 பேர் கூடி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு நீ விரும்புகிற செய்தியை சொல்லலாம். சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நல்லது நல்லதுன்னு சொல்லி உன்னை என்ன பண்ணிடுவாங்க, நீ உடன்போக்கெல்லாம் போக வேணாம், நீ கஷ்டப்பட்டுலாம் போக தேவையில்ல, ஊரே என்ன பண்ணிடும், ஒன்றை சேர்த்து வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதில் எவ்வளோ கருத்துக்கள் அதை உள்ளே போட்டு பொதிஞ்சு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். புரியுது தானே? இன்று பெரிது என்னும் ஆங்கனது அவையே. அதாவது மாக்களோடு இன்றுனா இன்னைக்கு நம்ம போய் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதை சொன்னாலும் சரி சரின்னு சொல்லக்கூடியவங்க. நீ நாளைக்கு போய் நின்னாலும் சரி சரின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நின்னாலும் சரி சரின்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் இப்போ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லி நம்ம போய் என்ன பண்ணிடலாம், தலைவனை வர சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நேரம் நிகழக்கூடிய ஒரு செய்தியை அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான பாடல்கள், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கருத்துக்கள். எப்படிலாம் அந்த ஊர் மக்களை பொதுவாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட வீடுகள் தான் இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள தான் அது நடந்திருக்கும் இல்லையா? அதையெல்லாம் அவங்க வந்து ஒரு நம்ம இன்றைக்கி தான் ஒரு லட்சம் மக்கள் இருக்கிறோம். ஒருத்தர் இப்போ பக்கத்தில் எதிர் வீட்டில் யார் இருக்கா, மேல் வீட்டில் யார் இருக்கா, கீழ் வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு தெரு இருக்கா, ஒரு ஊர் இருக்கா, எல்லாரையும் பற்றி எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களில் போனால் 4 கிழவிங்க வந்து தெருவோரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஊருக்கு உள்ள என்ட்ராவர் எடுத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்க கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன, அந்த வீட்டுக்கு போறியா, நீ யார் வீட்டுக்கு வர, எதுக்கு வர, என்ன விஷயம், எல்லா செய்தியும் அங்கேயே கேட்டுருவாங்க. தெரியாத மாதிரி திரும்ப கேட்டு அடி உள்ள வரைக்கும், எது அந்த நடு நரம்பு வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான், ஒன்றும் தெரியலடா, நீ போய் சொல்லுடா முன்னாடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தகவல் சொல்லி அனுப்புவாங்க. பாட்டிங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அத்தனை செய்திகளை என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே அனுமதிப்பாங்க. நம்மளுடைய சிலப்பதிகாரம் மணிமேகலையெல்லாம் இந்த காவல் தெய்வம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே. இப்போ கம்பராமாயணத்தில் கூட இலங்கைக்கு போக முன்னாடி இலங்காபதி அப்படின்னு ஒரு தெய்வத்தை வந்து பார்த்துட்டு தான் அனுமன் உள்ளே போவார். அதெல்லாம் என்னது, இந்த மாதிரி பாட்டிமார் கதை தான். உள்ள ஒருத்தன் நுழையிறானா, புதுசாக ஒருத்தன் நுழையிறானா, அவன் யார், எவன், எதுக்கு வந்தான், ஏன் வந்தான், எல்லாத்தையும் அப்படியே அக்கு வேற ஆணி வேற அறியாத மாதிரியே பாவம் போல கேள்வி கேட்பாங்க.
இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த பாட்டிக்கு புரியுதா தெரியுதா நம்ம அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க, விரைவாக சொல்லிட்டு போவாங்க. இந்த பாட்டி அதை முழுச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்குதுன்னு அவங்களுக்கு புரியாது. அவங்கள அறியாமலே அவங்களுடைய செய்தியை முழுவதையும் உள்ளே தெரிஞ்சுக்கக்கூடியவங்க தான். அந்த மாதிரி நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த அவங்க அறியாமையில் தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த அப்படியே நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்து நல்லது நல்லதுன்னு சொல்லும் போது இது நல்லது. ஒருவேளை இவ வந்து தலைவனோட போயிட்டா அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். அடுத்து இந்த தலைவி இவ எப்படிப்பட்டவ, நம்ம கிட்ட ஓடி விளையாடின பிள்ளை, இது இன்னொரு இடத்துல போய் கஷ்டப்படக்கூடாது, நல்லது கல்யாணம் பண்ணி வை, இப்படியும் எடுத்துக்கிடலாம். நம்ம யோசிக்க 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 எல்லாருக்கும் இது வந்து இன்னைக்கு இப்படி யோசிக்கிறோமா, நாளைக்கு இதே பாட்டை நம்ம வச்சு பேசணும்னா வேற கருத்தை சொல்லுவோங்கிறத எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லாருமே ஒத்துக்கிறோம் இல்லையா? இதே வார்த்தைக்கு இந்த நிமிஷம் நான் பேசுகிறேன், இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி இது பேசுகிறோன்னா இதே மாதிரி நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அது ஒரு சுரங்கம். ஆராய அதுதான் நேற்று போன வாரத்தில் பார்த்தோமே, இந்த யானை நீ வந்து காமோன்றியே, அந்த காமத்தோட உனக்கு அந்த செய்தி உனக்கு தெரியுமா? எது அந்த யானை என்ன பண்ணும்? அந்த மரங்களை ஒடிச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையாக உள்ளத்துக்குள்ள போட்டு அசைப்பட்டுக்கிட்டே இருக்கும்ல, அசைப்போட அதுக்கு ஒரு மதம் ஏறும்ல. அதுபோல் இன்றைக்கி நம்ம நடக்கிறத நம்ம வந்து கழுகு பார்வை பருந்து பார்வை தான் பார்க்குறோம் எல்லா செய்திகளையுமே. இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்களே, இந்த 10 பாட்டையும் தினமும் ஒரு பாட்டை காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி வாசிங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், என்ன நான் சொல்கிறத காட்டிலும் 1000 விஷயம் நீங்கள் அதில் புரிஞ்சுப்பீங்க. நான் சொல்கிறது ஒரு கட்டுறது கைமண்ணவு கல்லாதது உலக அளவுன்றாங்க. நான் சொல்கிறது ஒரு கடுகை விட சின்னதாக சொல்கிறேன், அது அணுவை விட சின்ன அளவு தான் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம தோண்டி பார்த்தோம்னா நம்ம அறிவுக்கு ஏற்றபடி உங்கள் அனுபவங்களுக்கு ஏற்றபடி அது அநேக கருத்துக்களை கொடுக்கும். அந்த மாதிரி தரக்கூடியதான் இது. ஒருவேளை நம்ம சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க மாக்கள்னா அறிவில்லாதவங்களாம் சொல்கிறாங்க. இல்லை, அறியாத போல் இருக்கக்கூடியவங்க, அறியாமையில் கூட இருக்கக்கூடியவங்க, ஆனால் ஆழ்ந்த அனுபவம் உடையவங்க அப்படிங்கிறத அதில் காட்டுறாங்க. வெண்தலை சிதவலர், சரியா? தண்டுடை கையர்னா இது வெண்தலை தலை, எது சிதலர்னா முடிகளை உடையவர், அந்த வழுக்க தலையோட சுற்றி வெள்ளை கலரில் முடி இருக்கும்ல, அந்த மாதிரி தலையுடையவங்க. அது உவமை. பாருங்கம்மா, அடுத்து முல்லை. இது வரைக்கும் குறிஞ்சி பார்த்துட்டோம். அடுத்து முல்லைனா என்ன? காடு சார்ந்த இடமும். அதனுடைய ஒழுக்கம் என்னவா இருக்கும்? கூடல் நிமித்தமும். இது இருத்தல் நிமித்தமும், காத்து இருத்தல். சரிங்களா? முல்லைனா அதனுடைய ஒழுக்கம் என்னன்னா இருத்தல் நிமித்தமும், காத்து இருக்கிறது தலைவன் வருவதற்காக. அதாவது அவர் கொஞ்சம் காலம் நீட்டிச்சு வருவார். இன்னைக்கு மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் அந்த காலத்தில் இல்லை. எதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் மழை காலம் ஆரம்பிச்சிட்டா இப்போ நான் வருவேன், வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டா இப்போ நான் போயிடுவேன், இந்த மாதிரி தான் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. அந்த மாதிரி மழைக்காலம் வந்தாச்சு, தலைவன் என்ன பண்ணலை, தலைவன் வரல, காலம் தாழ்து. சரிங்களா? அப்போது நடக்கிற ஒரு செய்தி தான் இது. வந்து யார்? தலைவி கூற்று. தலைவி வந்து இது கதை, ஒரு அழகான கதை. சரியா? நல்ல மழை காலம் வந்தாச்சு, கார்காலம், தலைவன் சொல்லிட்டு போனேன், கார்காலம் வந்தாச்சு, நல்ல மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சது மட்டும் இல்லை, செடிகள் எல்லாம் தழுக்க ஆரம்பித்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் மொட்டு வைக்கும், ஒரு 10 நாள் கழிச்சு தான் அது பூவாக பூக்கும், அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் காய்க்கும் இல்லையா? இப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் துளிர்க்க ஆரம்பிச்சிட்டு, நல்லா எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிக்கிட்டு, செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிட்டு, பூக்க ஆரம்பிச்சிட்டு. சரியா? ஆனால் தலைவன் இன்னும் வரல. அப்போது தோழி சொல்கிறா, இன்னும் கார்காலம் வரல அப்படின்னு சொல்கிறப்போ தலைவி பதில் சொல்கிறா, இது என்ன கண்ணு முன்னால் செடியெல்லாம் பூத்து கிடக்கிறத நான் பார்க்குறேன், நீ கார்காலம் வரலன்னு சொல்கிறியே, ஒருவேளை நான் கனவில் இருக்கிறேன்னா என்னை கிள்ளி ஒரு தடவை பார்த்துக்கிறேன், நான் கனவில் இருக்கேனா நனவில் இருக்கிறேன்னா, ஒருவேளை கனவு தான் கண்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கதை தான் இந்த கதை. சரியா? செல்வ சீரார் சீரடி பொலிந்த தவளை வாய பொலம்சை கிண்கிணி காசு என்னென்ன. சரியா சொல்கிறாங்க, செல்வ சீரார், நல்ல வசதி படைத்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, தங்கத்தில் அணிகலன்களை செஞ்சு பூட்டுவாங்க
இல்லையா? கொலுசுலாம் எதை போடுவாங்க? வெள்ளியில் தான் போடுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க? தங்கத்தில் கொலுசுகளை செய்து போடுவாங்க. அது எப்படி இருக்கான் அந்த கொலுசு? செல்வ சீரார் சீரடி பொலிந்த, சீரடினா அழகு பொருந்தி அந்த பாதம், பொலிந்தனா அழகுபடுத்த, அழகுக்கு அழகு சேர்ப்பதற்கு தவளை வாய் புலம் செய். தவளை வாய், இந்த தவளை வாய் பார்க்குறீங்களே, தவளை வாய் திறந்து கூப்பிடுதுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதனுடைய நாவு, இந்த தசை வந்து இப்படி இருக்கும். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு முத்து மாதிரி இருக்கு இல்லையா? அதை வந்து அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்களாம்? தவளை வாய போல, அது போல செய்கிறாங்களாம். சரிங்களா? போல புலம் செய், புலம்னா தங்கத்தில் செய்கிறாங்க. அந்த வாயில் தெரியக்கூடிய, அந்த வாய் திறந்தா அது தெரியக்கூடியது போல தங்கத்தில் செய்கிறாங்க. சரிங்களா? செய்து புலம் செய். கிண்கிணி, கிண்கிணினா கொலுசு, கிண்கிணினா சத்தம் வரக்கூடியது, சத்தம் வரக்கூடியது கொலுசு. சரிங்களா? அது காசு. என்ன காசுனா? காசு, அந்த காசுனா துட்டு போல, சரியா? பணம் போல, மணி போல. சரிங்களா? அந்த காலத்தில் தங்க காசு தான் பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி தங்கத்தில் இந்த கொலுசோட இந்த குட்டி குட்டி சிலங்கெல்லாம் இருக்குல்ல, இது காசு மணி மாதிரி என்ன பண்ணுறாங்க? செஞ்சு போடுறாங்க தங்கத்தில். எது மாதிரி? இந்த தவளையினுடைய வாயை திறந்தா எப்படி தோணுமோ அது போல இந்த அணிகளை கொலுசை செஞ்சு போடுறாங்க. அதுதான். சரிங்களா? காசின் என்ன? போதின் கொன்றை குறுந்து, போதின்னா பூத்திருக்கு. சரிங்களா? போதின் கொன்றை, பூத்து இருக்கக்கூடிய கொன்றை மரத்தை பார்க்குறான். அடுத்து அந்த பூ எப்படி இருக்கான்? இந்த மணி மாதிரி இருக்கு. இந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த குழந்தைக்கு காலில் போட்டிருக்கிற தங்க மணி மாதிரி இந்த பூக்கள் எல்லாம், கொன்றை மரங்கள் எல்லாம் பூக்களை பூத்து இருக்கு. சரிங்களா? கொன்றை குறுந்தோடு அலவரம். சரி, கொன்றை மரம் மட்டும் இல்லை, குருத்த மரமும் பூத்திருக்கு. ஒரு மரம் மட்டும் எனக்கு தெரியல, எந்த மரம்? குருத்த மரமும் எனக்கு பூத்திருக்கிறத நான் பார்க்குறேன். சரியா? அலம் வரும் பெருந்தண்ணை தன் காலையும், பெருந்தண்ணா பெரிய தண்ணை குளிர்ச்சி பொருந்திய இந்த காலை பொழுதுல நான் வந்து என்ன பார்க்குறேன்? கொன்றை மரம் பூத்து குலுங்கிறத பார்க்குறேன். வேற என்ன மரத்தை பூத்து குலுங்கிறத பார்க்குறேன்? குருத்த மரம் பூத்து குலுங்கிறத நான் பார்க்குறேன். என் கண்ணால் நான் 2 கண்ணால் பார்க்குறேன். இந்த காட்சி என் கண்ணில் தெரியுது. சரிங்களா? தெரிந்தும், சரியா, காலையும் தெரிந்த காலையும் தெரிந்த அந்த காலை பொழுதுலையும் காரன் சென்று யாயிர் கனவோ மற்றது வினவல் யானே. தலைவன் இன்னும் வரல. அப்போ நான் நினைச்சுக்கிறேன், நீ வந்து கார்காலம் வரலன்னு சொல்றியே, கார்காலம் வரலன்னு சொல்றியே, ஒருவேளை நான் கண்டது கனவோ அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு தலைவி பேசுறது போல அமைந்ததான் இது. காலையும் காரன் என்று யாயிர் கனவோ. சரியா? அது வந்து மழைக்காலம் வரலையே, காரணம் சொல்ற. என்னது? மழைக்காலம் வரலன்னு காரணம் சொல்ற, காரணம் சொல்ற. சரிங்களா? என்று யாயிர், ஒருவேளை நான் நினைச்சு பார்க்குறேன், இது வந்து நேரில் நடக்குதா என்றதின் நான் நினைச்சு பார்க்குறேன், அது வந்து கனவா நனவான்னு எனக்கு தெரியல, உண்மையில என் கண்ணு முன்னால நடக்குதா இல்லை நான் கனவு தான் காண்றேன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான் இது. நான் என் தோழிக்கிட்ட போய் கேட்குறேன், வினவுன்னு நான் போய் கேட்குறேன், ஏமா நான் இந்த மாதிரி காட்சி பார்த்தேனே, இது கனவா, நீ கார்காலம் வரலன்னு சொல்கிறியே, இது கனவா இது நினவா அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்தது. அடுத்து இதுவும் ஒரு அழகான பாட்டு தான். இது வந்து தலைவி வந்து உடன்போக்கு மேற்கொண்டுட்டாங்க. உடன்போக்கு மேற்கொள்றதுன்னா என்ன? உடன்போக்கு அப்படின்னா காதலோட அவர் வந்து போயிட்டாங்க. சரி, அந்த காலத்தில் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நடந்தெல்லாம் போகல, ஓடி போயிட்டா அப்படின்வாங்க. சரிங்களா? அவன் மட்டும் தான் ஓடி போனாலா இல்லை அவர் சேர்ந்து ஓடி போனாரா தெரியாது, ஆனால் ஓடி போயிட்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி. சரிங்களா? அது மாதிரி. சரிங்களா? இது என்னது? அவ வந்து போயிட்டா, தலைவனோட உடன் போக்கு மேற்கொண்டுட்டா. சரிங்களா? அப்போ புலம்புறது யாரு? வீட்டில் உட்காந்து புலம்புறது யாரு? நற்றாயெல்லாம் புலம்ப மாட்டா, செவிலித்தாய் தான் புலம்புவா. ஏன்னா பெற்று கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நற்றாயினுடைய வேலை. அதை சீராட்டி பாராட்டி அதுக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி, சரியா, பால் சோறு ஊட்டி அப்படி எல்லாம் வளர்த்தது யாரு? அவளுக்கு தான் கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். தாய் பாட்டில் அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பாள். இந்த செவிலி தாய்க்கு தான் எப்படி இருக்கும்? வருத்தம் ரொம்ப இருக்கும். அவள் தான் அழுற, அவள் புலம்புற ஒரு புலம்பல் தான் இது. சரியா? களிய காவி குன்றம் கடலை வெண்தலை புணரி ஆடியும். சரிங்களா? அவள் வந்து குழந்தை, இவளுக்கு இன்னைக்கு தாய்க்கு எல்லானாலும் பிள்ளை குழந்தை தானே, எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களும் பேரம்பேத்தி எடுத்தாலும் என் பிள்ளைக்கு என்ன தெரியும் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த செவிலி தாய்க்கு அவள் வந்து பிள்ளை, அவள் வந்து என்ன பண்ணிட்டா, தலைவனோட போயிட்டா. இந்த செய்தி அவளுக்கு தெரிய வருது. அப்போ வந்து அவள் வந்து யோசிச்சு பார்க்குறா, என் தலைவி எப்படிப்பட்டவ, என் பிள்ளை எப்படிப்பட்டவ, அவள் என்ன பண்ணக்கூடியவ? களிய காவி, களியனா உப்பங்களி,
உப்பங்களினா கடற்கரை ஒரு நெய்தல் நிலத்தில் வாழக்கூடியவங்கன்னு வச்சுக்கிடலாம். உப்பங்களி பக்கம் சரியா, ஒரு களினா என்னது உப்பங்களி. உப்பங்களினா என்னது உப்பு விளைவிக்கிற இடம் சரிங்களா, உப்பு விளைவிக்கிற இடம். அது பக்கத்தில் சில செடி கொடிகள் வளர்ந்து கிடக்கு. அந்த பூவுக்கு பேர் காவி அப்படின்ட்டு. அது குவளை மலர் சொல்கிறாங்க சரிங்களா. தண்ணியில் வளரக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் அங்கங்கே பூத்து கிடக்கு. இப்போ பெண்கள்னாலே இந்த பூ பறிக்கிறது கட்டுறது இந்த விஷயம் தானே. அந்த மாதிரி அவன் சொல்கிறான், களிய காவி குற்றம்னா பறிச்சு அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் உப்பங்களுக்கு கிட்ட போயிட்டா அந்த மலர்ந்து கிடக்கிற எல்லா பூக்களையும் பறித்து எடுத்துகிட்டு வந்து தொடுக்கிறது அவளுடைய விளையாட்டு, முதல் விளையாட்டு. அடுத்து என்ன விளையாட்டு, வெண்தலை புணரி ஆடியும் சரியா. வெண்தலைனா வெண்மையான சரிங்களா, வெண்மையான கடல் அலை இருக்குல்ல, அந்த தண்ணி இருக்குல்ல, அதில் நீச்சல் அடித்து விளையாடுற. புணரினா உள்ள நீச்சல் அடித்து விளையாடுவா. எப்பவும் சின்ன பிள்ளையா விளையாடிக்கிட்டே இருப்பா, தண்ணியை பார்த்தா ஆட்டம் போடுற பிள்ளை சரிங்களா. இதுதான் சரிங்களா. அவன் என்ன பண்ணுறா, ஆடியும் சரி அந்த தண்ணியை பார்த்தா விளையாடுவா, பூக்களை பார்த்தா பறித்து கட்டுவா. இதுதான் அவளுடைய விளையாட்டு, பொழுதுபோக்கு. இந்த மாதிரி இருந்த ஒரு பிள்ளை அவன் என்ன பண்ணுறா, ஆடியும் நன்றே. அவள் என்ன பண்ணுறா, இது நாள் வரைக்கும் நல்ல ஒரு விளையாட்டை தான் விளையாடிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு உலகம்லாம் தெரியாது, சின்ன பிள்ளையா விளையாடிக்கிட்டு இருந்தவ தான் சரிங்களா. பிறவியில் ஆயம் உரியது. இது அந்த பருவத்துக்கு பிரிக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். அவள் எது பூக்களை பறித்து விளையாடுறதாகட்டும், தண்ணியில் நீச்சல் அடித்து விளையாடுறதாகட்டும், அந்த வயசில் விளையாடுறது ஒரு நிலை. இது ஒரு பாதை, ரெண்டு வழியை காட்டுறா. இது ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறான் யாரு, செவிலித்தாய். முதல் பாதை என்ன, அவள் பூக்கள் பூத்து கிடக்கிற பூக்களெல்லாம் பறித்து தொடுத்து விளையாடி சூடி விளையாடுற ஒரு பருவம். அடுத்து இந்த தண்ணியை பார்த்தா நீச்சல் அடித்து அதில் விளையாட, இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடுற ஒரு நிலை அவளுக்கு ஒரு பாதை, அது ஒரு பாதை இருக்குது. இன்னொரு பாதை அவள் அந்த பாதையை விட்டுட்டு இன்னொரு வழி சரியா, இவ்வழிப்படுதலும் இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு வழியான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒல்லாள், அது வேண்டாம் அப்படின்ட்டா. ஒல்லாள்னா என்னது, அதை மறுத்துட்டு இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வழி இன்னொரு பாதையில் போகிறான். இன்னொரு பாதை, அது என்ன பாதை, பரல் பால் படுப்ப சென்றனள். பரல் பாட் படுப்ப சென்றல். பரல்னா பெரிய பெரிய கற்கள், கூழாங்கற்கள், இந்த மாதிரி கல்லுகள்லாம் கிடக்கக்கூடிய ஒரு பாதையில் அவன் என்ன பண்ணுறா, நடந்து போறா சரியா. பரல் பார்த்து படுப்ப சென்றாள் சரியா. சென்றனள் இது பரல் பார் படுப்பனா அவளுடைய பால் பருவம் மாறாத நிலைமையில அவன் என்ன பண்ணிட்டா, உடன்போக்கு மேற்கொண்டுட்டா. வயசு அதாவது ஒரு உரிய பருவம் வருவதுக்கு முன்னாடியே தலைவனோடு என்ன பண்ணிட்டா, அவள் கடந்து போயிட்டா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சென்றனள் மாதோ, அவள் என்ன பண்ணுறாளோ எனக்கு தெரியலை சரியா சொல்லிட்டு, சல்மலை தவளும் சென்னி வெண் உயர் பிறங்கல் விலங்கு மலைநாடு. ஒரு உவமையை காட்டுறாங்க. எப்படின்னா, மேகம் என்ன பண்ணும், சென்றுக்கிட்டே இருக்கும், அதனால அதுக்கு செல்லின்னு பேர். மேகத்துக்கு இன்னொரு பேர் என்ன, செல்லி. செல்லினா என்ன அர்த்தம், மேகம் ஒரு இடத்துல நிற்குமா, அது மிதந்து போய்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. என்ன பண்ணும், கடலில் தண்ணியை எடுக்கும், முகந்துக்கிட்டு அது என்ன பண்ணும், போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்கிறது போகிறதுனால செல்லின்னு அதுக்கு பேர். செல்வத்துக்கும் பேர் செல்லுதல் தான், அது மாதிரி மேகத்துக்கும் பேர் செல்லி தான் சரிங்களா. பாருங்கள், செல்மலை தவளும் சென்னி. சென்னினா தலை உச்சி. சென்னினா என்னது, சென்னி உச்சி, சென்னி எடுத்து பின்னுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உச்சந்தலை சரிங்களா. உச்சந்தலையில் என்ன பண்ணுமா, செல்மலை தவளும். மலைனா மேகம், செல்லுகின்ற மலை மேகமானது சரிங்களா. தவளும் தவளக்கூடிய மலை உச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகங்கள் என்ன பண்ணும், மேலே அப்படியே உட்காந்து போகிற மாதிரி போகும். அது மேகம் எங்கேயோ போகிறதுக்கு அது போய்கிட்டே இருக்கும். நடுவில் இந்த மலை என்ன பண்ணும், மறித்து மழை அதில் இருக்கிற தண்ணியை பூரா என்ன பண்ணிடும், தடுத்து குளிர வச்சு மழையை பெய்ய வச்சிரும். அந்த அறிவியல் செய்தி இதில் சொல்கிறாங்க பாருங்க. அதான் என்ன பண்ணுமா, செல்மலை தவளும் சென்னி வெண் உயர் பிறங்கல் விலங்கு. விலங்குனா தடுத்தல். எதை தடுக்குது, மேலே உயரமாக போய் எங்கேயோ போக வேண்டிய மேகத்தை எங்கேயோ தடுத்து எங்கேயோ என்ன பண்ணுது, மழை பெய்ய வைக்குது. அதுபோல இவ வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு. இவ எப்படிலாமோ வாழ்வா நாங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவன் வாழ்க்கை எப்படிலாம் அமைச்சு கொடுக்கலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டா, சிறைப்பட்டுக்கிட்டு அவள் படல என்ன பண்ணிட்டா, தனக்கு பிடிச்ச தலைவனோட அவள் போயிட்டா சரியா. பிறங்கல் விலங்கு. விலங்குனா அந்த விலங்கு தடுத்து, விலங்கு எது விலங்கிட்டு தடுத்து தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த மலை மலை வேகத்தில் இருக்க தண்ணியை தனக்கு பயன்படுத்திக்கிட்டது இல்லையா. அதுபோல் விலங்கு மலைநாடன் அவன் எப்படிப்பட்டவன், இந்த மாதிரி மலைநாட்டுக்கு சொந்தக்காரன். அவன் கூட என்ன பண்ணிட்டா, இவ போயிட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அழகான பாட்டு. என்னையா,
பிறங்கள்னா உயர் பிறங்கள். அவள் இன்னும் நிறைய, அவளை பற்றி நிறைய கற்பனை இருக்குது. மேகம் கடந்து போகக்கூடியது, மேலே வெண்மையான நேரத்தில் அது பாட்டில் மலையெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்க வேண்டியது. போகிற மலையை மேகத்தை இந்த மலை என்ன பண்ணுது, தடுத்து வலுக்கட்டாயமாக தடுத்து என்ன பண்ணுது, பெய்ய வைக்குது. அவர் இது வயசே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்ட வயசே இல்லை, ஆனால் என்ன பண்ணிட்டா, திருமணம் பண்ணிக்கிட்டா. அப்படி வலுக்கட்டாயத்தில் இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு உவமைக்கு சொல்லக்கூடியது தான் இது, காட்டுறதுக்கு. சரிங்களா? அதாவது செல்வ செழிப்போடு இருக்கிற வீட்டில் நற்றாய் இருப்பா, செவிலித்தாய் இருப்பா. நற்றாய் அது வந்து அவளுக்கு வந்து இப்போது பாண்டியனுடைய மன்னன் வச்சுக்கிட்டுங்க, அவங்களுக்கு வேலை இருக்கும். அரசிக்கு அரசமாதேவியாக அவள் போய் உட்காந்துட்டு இருப்பாள். அப்போ இந்த பிள்ளைக்கு பாராட்டி சீராட்டி வளர்க்குறதுல இவள் வேலை கிடையாது, அவளுக்குன்னு வேறு வேலை இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடு வந்து மாறும். அதிகபட்சம் வளர்க்குறது செவிலித்தாய், தோழி தான் வளர்ப்பா. அதுதான் இலக்கியங்களில் பதிவு பண்ணப்பட்ட செய்திகள். ஒரு சில தாய்கள் விதிவிலக்காக இருக்கலாம். அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க, இதே நகரத்தில் சம்பாதிக்கிற பெண்கள் எப்படி பெண்களை தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்க. இது இன்றைக்கி அந்த நிலைமை தானே இருக்குது இல்லையா? இது வந்து பாலைனா என்னது? பாலைனா என்ன? பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பிரிஞ்சு போகிற ஒரு விஷயம். சரிங்களா? என்னை விட்டு ஒரு விஷயம், நாணம் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. நாணமும் நாணம்னா என்ன? நாணம்னா வெட்கம்னு சொல்கிறாங்க. நாணம்னா ஒரு அணிகலன்னு சொல்கிறாங்க. சரியா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த நாளும் பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இந்த நாணமானது என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கதை. சரிங்களா? இது வந்து தலைவை கூற்று. அழைத்ததானே நானே நம்மோடு நனி நீடு உளந்தன்று மண்ணே. சரிங்களா? நாணம் அப்படிங்கிற ஒன்று நீண்ட நெடு காலமாக என் கூடவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாணம்னா என்ன? சும்மா இந்த வெட்கப்படுறது நாணம் கிடையாது. அது ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி, எதிர்ப்பு சக்தி மாதிரி. பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னென்னா எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்ப்பு சக்தினா அது என்ன பண்ணும்? இப்போ ஒரு இடத்துல அடிபட்ட உடனே அதில் ரத்தம் வருது. ரத்தம் எவ்வளோ நேரம் வரும்? ஒரு நிமிஷம் வருமா? நல்லா அடிபட்டால் அரை மணி நேரம் போகும், உயிரும் சேர்ந்து போயிடும். இதே ஒரு அடிபட்ட உடனே அதில் என்ன பண்ணும்? அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரு செய்தி என்ன நடக்கு? வெள்ளை அணுக்கள்லாம் வந்து ஒரு கோட்டை அமைச்சு பாதுகாக்குது, ரத்தம் வெளியில் போக விடாமல் நம்மளை பாதுகாக்குது. அதுக்கு பேர் தான் எதிர்ப்பு சக்தி இல்லையா? அந்த எதிர்ப்பு சக்தி தான் நாணம்னா இந்த பார்த்த உடனே இந்த வெக்கப்பட்டு சிரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சாதாரண செய்தி அந்த நாணத்தில் கிடையாது. நாணம்னா என்ன? ஒரு எதிர்ப்பு சக்தி. பெண்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் ஒரு அணிகலனாக இருக்கணும்னு அந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த காலத்து பெண்கள் நம்ம யோசிக்கிறோம், நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த கூச்சப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தப்பாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தப்பாகவே இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். அது இல்லை. நாணம்னா என்னது? பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டை மாதிரி, ஒரு அரண் மாதிரி இருக்கக்கூடியதான் இது. சரிங்களா? அழித்தோ தானே ரொம்ப நாளா. சரியா? ரொம்ப நாளா அழித்தோன்னா ரொம்ப நாளா. சரிங்களா? தானே நானே நாணம்ங்கிறது நம்மோடு என்னோடு என்ன பண்ணுது? ரொம்ப காலமாக, நீண்ட நெடு காலமாக என் கூடவே இருந்துக்கிட்டே இருந்தது. எது? இந்த நாணம்ங்கிற ஒன்று. சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்க? உளந்தன்றுனா என் கூட நான் சாப்பிடும், நான் தூங்கும், நான் நடந்தா என் கூட நடக்கும், நான் உட்கார்ந்தா என் கூட உட்கார், இப்படி நான் என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே இந்த நாணம் என்னோடு கலந்து என்னோடு பயணித்தது இந்த நாணம். சரிங்களா? மண்ணே அது ஒரு சூழ்நிலை வருது, அதுவும் என்னை விட்டு போகுது. எப்போ? சரியா? இனிமே அது என்ன பண்ணிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு கடந்து போயிடும் போல தோணுது அப்படின்னு அவ சொல்றா. யாரு? தலைவி. எதுக்காக சொல்றா? வான் பூங்கரும்பின் ஓங்கும் மணல் சிறு சிறை தீமுணல் நெறிதர வேந்து உக்கா அங்கு தாங்கும் அளவை தாங்கி காமம் நெறிதர கை நில்லாதே. இது என்ன சூழ்நிலையில் இந்த பாட்டு வருது அப்படின்னா, தலைவன் வந்து என்ன பண்ணுறான்? நம்ம வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறான். சரியா? தோழி என்ன பண்ணுறா? தலைவன் கூப்பிடுறான், நம்ம போகலாம், போயிட்டு கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நிற்பார். ஏன்னா வீட்டில் சம்மதிக்கலை கல்யாணத்துக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிரிஞ்சு தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அது என்ன சொல்கிறாங்க? ரொம்ப நாள் என் கூடவே இருந்துதா, ஒரு தலைவன் வரானா அவனை பார்த்தா நானே என்ன பண்ணுவேன்? வெக்கப்பட்டுப்பேன், குனிஞ்சுப்பேன், என்னை பாதுகாத்துப்பேன், இப்படி நான் இருந்தேனா இப்போ அதை வந்து நான் செய்ய முடியாது.
ஏன் சூழ்நிலை என்ன பண்ணிடுச்சு, என்ன என்னுடைய பாதுகாப்பை தாண்டி வெளியில் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னாங்க. சரி பாருங்க, வான் பூங்கரும்பு ஓங்கும் மணர் சிறு சிறை. சரிங்களா, இந்த மாதிரி இது வந்து கரும்பு செடி. சரிங்களா, இந்த கரும்பு செடி வானம் வரைக்கும் உயர்ந்து போகுது. இது எதுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு பாத்திக்குள்ளே தான் இருக்கும். பாத்தினா என்னன்னு தெரியுமா, பாத்தினா என்ன, வயல்களில் உழவு உழுது நல்லா என்ன பண்ணுவாங்க, வரப்பு வரப்பாக வைப்பாங்க, பாத்தி கட்டுவாங்க. கட்டி தான் நடுவுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. எதுக்கு அந்த பாத்தி எதுக்கு பயன்படும், தண்ணி பாய்ச்சறதுக்கு. தண்ணி பாய்ச்சறதுக்கு மட்டும் இல்லை, பாய்ச்சின தண்ணி அந்த பாத்தியில் தங்கி நிற்கும் குறிப்பிட்ட நேரம். அந்த தாவரமானது எடுத்துக்கிற வரைக்கும் அந்த தண்ணி அதில் தேங்கி நிற்கும். அப்போது ஒன்று அதுக்கு உணவாக பயன்படுறது, அடுத்து பாதுகாக்கிறது. சரிங்களா, காஞ்சி தண்ணியே இல்லை, போகிற பாய்க்கிறோம், அடுத்து போயிருதுன்னா அது காஞ்சி போயிடும். அப்புறம் அது டக்குன்னு என்ன ஆகிடும், வாடிரும், காஞ்சி போயிடும். அப்போ அதை பாதுகாக்கக்கூடியது தான் என்னது, இந்த வரப்பு. இந்த வரப்பு மேலே தண்ணி மோதிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த வரப்பு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கடல் இருக்குல்ல, கடலில் கரை இருக்குது, நல்ல அழகான வெண்மையான மணல் படர்ந்து கிடக்கும். இந்த அலை வரும்ல, அலை வந்தவுடனே அதனுடைய நிறம் டக்குன்னு மாறிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி மண் மாதிரி இருக்கிறதுல அது என்ன பண்ணும், உள்ளே அரிச்சு 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 எடுத்துகிட்டு உள்ளே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அந்த அந்த உயரமான மேடுகளை இல்லாத அளவுக்கு அது என்ன பண்ணிடும், கரைச்சி கொண்டு போயிடும். அதை மாதிரி இந்த வரப்பு கட்டி இந்த கரும்பை வச்சு உயரம் வளருதுல, இந்த கரும்புக்கு வரப்பு பாத்தி கட்டி பாதுகாத்தது போல் இந்த வெட்கமானது, இந்த நாணமானது என்ன பண்ணிச்சு, இவ்வளோ நாள் என்ன பாதுகாத்துக்கிட்டே இருந்தது. இந்த காமம்னு ஒன்று வந்ததுல, இந்த ஒரு ஆசைன்னு ஒன்று ஒரு இது வந்ததுல, அது என்ன பண்ணிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மோதி 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 என்னுடைய நாணத்தை ஒன்றுமே இல்லாமல் அழிச்சு போட்டுடுது. இப்போ எனக்கு நாணமே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், உடன்பாக்கு போகிறதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன். எது நடந்தாலும் அதுக்கு நான் சம்மதத்தை கொடுக்குறேன். எதனால், இந்த நாணம் என்னை விட்டு கடந்து போய்விட்டது, கரைந்து போய்விட்டது. அது மொத்தமே கரைஞ்சிருச்சு. உப்பு தண்ணியை பார்த்தா உப்பு எப்படி கரையுமோ அதுபோல் இந்த நாணமானது என்ன பண்ணிடுச்சு, கரைந்து ஒன்றுமில்லாமல் போன காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வெட்கத்தை விட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிட்ட தலைவி கூறுவது போல் அமைந்தது தான் இந்த பாட்டு. எவ்வளோதான் அந்த வரப்பு தாங்கும், மோத அதுவும் என்ன பண்ணிடும், தாங்க முடிகிற அளவுக்கு தான் தாங்க முடியும். நம்மளும் ஒரு சொல்லுவோம்ல, எனக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான் தாங்குவேன், அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கதை தான் இந்த கதை. சரிங்களா, சொல்லுங்கய்யா. எதுயா, சிறு 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 சிறை. சிறு சிறைனா சின்ன சின்ன பாத்தியாக கட்டுறது. சிறைனா சிறை பிடிக்கிறது என்னது, தண்ணியை அடைச்சி வைக்கிறது. சின்ன சின்ன பாத்தி கட்டி உள்ளே அடைச்சி வைப்போம்ல, அது என்ன பண்ணும், கரைக்கிறது. எந்த வரிமா, கரும்பு உயரம், அது வந்து அது உயரமாக வளரணும்னா இங்கே என்ன வேணும், உடச்சி சாப்பிடணும். அது இருக்கட்டும். கரும்பு உயரமாக வளரணும்னா பாத்தி சுற்றி இருக்கக்கூடிய அரண் என்ன பண்ணணும், பாதுகாப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் அதுக்கு தேவையான உரமாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எல்லாம் அதுக்குள்ளே தங்கி இருக்கும். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அது உறிஞ்சிக்கிட்டதுக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படும். இல்லை ஒன்று கீழே போய்டும், இல்லை வடிஞ்சு போயிடும். அப்போ அந்த கரும்பு உயரமாக வளரணும்னா, நல்லா இருக்கணும்னா அந்த நாணம்ங்கிறது எனக்கு அவசியம். அது என்ன பண்ணிடுச்சு, என்னை விட்டு கரைஞ்சி போயிடுச்சு. அதனால் நானே என்ன பண்ணுறேன், என் மனசு போல் நானும் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்லுங்கய்யா. தீம்புணல்னா தித்திக்கின்ற புனல், தண்ணி. தீம்புணல்னா தண்ணி, இனிமை உடைய தண்ணி. கரும்பு நம்மளுக்கு என்ன தண்ணியை கொடுக்குது, கரும்பு எப்படி இருக்கும் கடிச்சா, தண்ணி சாதாரண தண்ணி தான், ஆனால் அது எப்படி இருக்குது, நம்மளுக்கு இனிப்பாக கொடுக்குது. மண்ணு தாங்க, நம்மளும் மண்ணு தாங்க. சிரிக்கிறோம், ஒருத்தர் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு சிரிப்பு சிரிங்க. ஏன்னா நீயும் மண்ணு தான், நானும் மண்ணு தான். ஒரு நாள் மண்ணாக தான் ஆக போகிறோம். இருக்கிற வரைக்கும் நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். ஒரு சிரிப்பு சிரிக்கிறது நம்மளுக்கு புண்ணியம் சேரும். சொல்கிற விஷயங்கள் இன்றைக்கி காலையில் எப்படி ஆரம்பிச்சேன்னு தெரியல. ஆரம்பிக்கும் போது இதுதான் சொல்லி ஆரம்பித்தேன். நான் எதுவுமே திட்டமிட்டுலாம் வரல. என்ன பேசுகிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கடவுள் சொல்கிறார், நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன் எனக்கே தெரியல, பேசுகிறேன், அவ்வளோதான் உங்ககிட்ட. எதையா நெறிதர வீழ்ந்து நெறிதரனா திரும்ப திரும்ப
நெருக்கிக்கிட்டே இருக்கு. அப்போ அலை மேலே அலை வந்து மோதிக்கிட்டே இருந்தால் கரை என்ன பண்ணும்? ஒரு அலை போகுது, கடல்கிட்ட போய் நின்றுப்பீங்களே, ஒரு அலை உள்ளே போன பிறகு அடுத்த அலை வருமா? இல்லை. அப்படி போக ஆரம்பிக்கும் போது அடுத்த அலை வந்துடும். அடுத்து இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடுத்து அதை விட தாண்டிக்கிட்டு வரும். இல்லை, நம்ம போக போக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், நம்ம வர வர நம்ம கூட வர மாதிரியே இருக்கும். என்னது இந்த அலை நம்ம ரசிக்கணும். இது என்ன பண்ணுது? ஒரு அலை தண்ணி போகிறதுக்குள்ளே திருப்பி அது எதிரிட்டு வருதுல்ல, அந்த மாதிரி திரும்ப 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 ஒரு அலை அடிக்கிற மாதிரி தாக்கிக்கிட்டே இருந்தால் அந்த வரப்பு என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி எனக்கு காமம் மிகுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என் நானும் அழிஞ்சு போயிடுது, நான் தலைவனோட சேர்ந்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அதான் அவன் சொல்கிறான். என்னையா காமங்கிறது? அதான் காதல் தான், ஒரு உணர்வு, அது நோய் கிடையாது. காமங்கிறது ஒரு உணர்வு, ஒரு இன்பமான உணர்வு. இதுவும் ஒரு நல்ல பாட்டு. துணை பிரிந்தோர் எள்ளார். எள்ளுதல்னா என்ன? கேலி பேசுறது, எள்ளி நகையாடுறது, கேலி பண்ணி சிரிக்கிறது. சரிங்களா? ஆமாம், சொல்லியிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சரியா? நாங்கள் இன்னும் பெரியாரை படிக்கிறோம் இனிமேதான். பாருங்க, துணை பிரிந்தோர் எள்ளார் அப்படின்னு தலைவன் சொல்கிறேன். தலைவன் கூற்று, துணையை பிரிஞ்சு தன்னுடைய காதலனையோ காதலையோ பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த அவர்களெல்லாம் என் தலைவனோ தலைவியோ என்ன பண்ண மாட்டாங்க? உன்னை எள்ளி நகையாட மாட்டாங்க, உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்யக்கூடிய செய்தி தான் இதில். சரியா? துணை பிரிந்தோர் இதை எள்ளி நகையாட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எதை சொல்கிறாருன்னா கனவை சொல்கிறாரு. கனவு காண்றோம்ல, அப்துல் கலாம் ஐயா சொன்னார், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். எப்படிப்பட்ட கனவு காணணும்? தூங்க செய்கிற கனவா? தூங்க விடாமல் செய்கின்ற கனவை தான் நம்மளை காண சொன்னாங்க. தூங்க விடாமல் செய்கிற கனவுனா என்ன? ஒரு முனைப்பு வரணும். தூங்கும்போது கூட அந்த சிந்தனையிலே நம்ம இருக்கணும். அந்த மாதிரி அது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்ம உள்ள போட்டு நம்ம அந்த இந்த கதை மாதிரி தான். யானை கதையை சொன்னாங்கல்ல, காமம்னா என்ன? திரும்ப திரும்ப நீ சிந்திக்க 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 அது வந்து உனக்கு ஒரு இன்பத்தை தரல. அது மாதிரி எந்த ஒரு செய்தியுமே நம்ம நுழைஞ்சு ஆராய நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு தெரியும். அதான் பாருங்க, இப்போ துணை பிரிந்தோர் எள்ள மாட்டாங்க, நகைக்க மாட்டாங்க. சரிங்களா? வேநீர் பாதிரி கூர்மலர் அண்ணன். சரியா? வேனில்னா வேநீர் காலம். வேநீர் காலம்னா என்ன காலம்? வெயில் காலம். இந்திர விழான்னு ஒன்று நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்திர விழா 28 நாட்கள் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து எப்போ நடக்குமா? வேநீர் காலம் முடிகிற நேரத்தில் நடக்குமா. அந்த விழாவில் ஆணும் பெண்ணும் கூடி நல்லா மகிழ்ச்சியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அது அந்த அடுத்த கார்காலத்தை வரவேற்கிறது மாதிரி கொண்டாடுவாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க, செய்திகள் சொல்லுவாங்க. என்னன்னா வேநீர் காலம்னா வெயில் காலம். வெயில் காலத்தில் தான் பாதிரி அப்படிங்கிற ஒரு பூ பூக்கும். அந்த பாதிரி பூ இப்படி இருக்கும். சரிங்களா? பாதிரி பூ. கோடை காலம், அதாவது வெயில் காலம் வந்துட்டுனா பாதிரி கூன் மலர் அண்ணன். கூர்மையான, கூன்னா வளைந்திருக்கக்கூடிய, கூன் விழுந்த மலர். கூன் விழுந்த மலர்னா இந்த பூ எப்படி இருக்கு? கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு, அந்த மாதிரி. சரியா? வேநீர் பாதிரி கூன் மலர் அண்ணன், கூன் விழுந்த பூ போல மகிரர் ஒழுகிய வம் கடலுள் மாமை. சரியா? மகிரேர் வழங்கி. சரியா? அவளுடைய முடி எப்படி இருக்கான்? அந்த முடி எப்படி இருக்கான்? இந்த பூ மாதிரி, பாதிரி பூ மாதிரி, கூன் விழுந்த பாதிரி பூ மாதிரி நல்லா அழகா வளைந்து இருக்கு அவளுடைய கூந்தல். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாதிரி பூவில் இந்த மகரந்தங்களை இருக்கக்கூடிய அந்த இதழ் இருக்கும்ல, அந்த காம்பு இருக்கும்ல, அதை போல் அந்த முடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய முடி எப்படி இருக்கான்? அந்த மகரந்தம் போல மென்மையான அந்த தன்மையில் அவளுடைய முடி இருக்குது அப்படின்றாங்க. சரியா? மயிரேர் ஒழுகிய. சரியா? அது என்னது? மயிரானது, முடியானது என்ன பண்ணும்? கீழே விழுந்து கிடக்கும். அது எப்படி இருக்கான்? இந்த கூன் விழுந்த பாதிரிப்பு போல அவள் அலங்காரம் பண்ணி அந்த தலையை என்ன பண்ணியிருக்கா? போட்டு வச்சிருக்கா முடிய. சரிங்களா? மாமைனா கருமை நிறம், கடுமையான அதாவது கருப்பாக பயங்கரமாக இல்லை, பயங்கர கருப்பாக இருக்குது அந்த கூந்தல். அதான் சொல்கிறாங்க மாமை. சரிங்களா? பயங்கர கருப்பு. மாமைனா கருப்பு. மையினா என்னது? மை எதை சொல்லுவாங்க? கருப்பு, இருட்டு. மைனா பெரிய, அதான் அதுதான் வடிவேல் அப்படி சொல்லுவார், இருட்டாப்பா கருப்பாக பயங்கர கருப்பா, அந்த மாதிரி சொல்கிறது. சரிங்களா? எந்த கருப்புன்னு தெரியல. மங்கள்னா அதாவது சிறந்து இருக்கிறதுல இன்னும் அவளுடைய கூந்தல் அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த கருமை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுறார். சரியா? கலலுள், வங்குல கல்லுள், அப்படி கல்லுன்னா அழகு. சரிங்களா?
நுண்பூம் மடந்தை தந்தோய் போல இன்று துயில் எடுப்புதி கனவே. நுண்பூண், நுண்டா என்ன? நுண்ணுனா நுண்மையான, நுட்பமான. நுட்பமானன்னு எது சொல்லுவாங்க? இந்த நிறைய வேலைப்பாடை அமைந்த நகைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நுட்பமானதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதா நுண்மையான. சரியா? பூன்னா அணிகலன்கள், நுட்பமான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய மடந்தையை தந்தோய், தந்தாயினா எனக்கு கொண்டு கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யார் தரா? கனவு. கனவுல தலைவியை பார்த்துட்டான், வேற ஒன்றும் இல்லை. நைட்டு நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு தூங்கியிருக்கான். தூங்குனதுல யாரை பார்த்துட்டான்? தலைவியை பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சிட்டார் அவர். அடுத்த செகண்ட் முடிச்சிட்டாரு. முழிச்ச உடனே பார்க்குறான், தேடி பார்க்குறான், இல்லை. அப்போ தான் யோசிக்கிறான், ஓ நம்ம கனவு கண்டோமா அப்படின்ட்டு. அப்போது இந்த கனவை அந்த கனவை உடனே அவர் வந்து ஒரு புகழணும்ல, ஏன்னா மீண்டும் மீண்டும் வரணும்ல, ஏன்னா தலைவியை கொண்டு வந்து கொடுத்துடுச்சுல. சரிங்களா? அந்த மாதிரி அது என்ன சொல்கிறாங்க, அப்புறமா தந்தோய். சரியா? நுண்பூன் அழகான அணிகலன்களை அணிந்த மடந்தையை, நான் விரும்புகிற என் பெண்ணை தந்தோய், நீ அவங்க அம்மா அப்பா தராங்களோ இல்லையோ, நீ என்ன பண்ணிட்ட, ஏன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டல. சரியா? போல என் துயில் இனிமையான ஒரு தூக்கத்தை கொடுத்து, அந்த தூக்கத்தில் எதை கொண்டு வந்து கொடுத்த, அந்த பெண்ணை நான் பார்ப்பது போல எனக்கு ஒரு காட்சியை கொடுத்தல அது. சரியா? எடுப்புதி கனவே. சரியா? ஒன்று நீ வந்து என்னைக்கும் நிலச்சிருப்பாயாக, எல்லாரும் உன்னை வந்து காண்பார்களாக, கனவை காண்பார்களாக, உன்னையே பழச்சிப்போ, நீ எல்லா நாளும் இருப்பாயாக அப்படின்னு அர்த்தம். நீ எல்லா நாளும் எல்லாருக்கிட்டையும் நீ இருக்கணும், கனவே நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? எல்லார்னா எள்ளி நகையாட மாட்டார். கனவு நீ வந்தனா எதை, தலைவியை கொண்டு என் கனவுல தரேனா, நீர் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணி சிரிக்க மாட்டாங்க. அந்த ஒரு அனுபவத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளத்துக்குள்ளே நினச்சி மகிழ்ந்து கொண்டு திரும்பவும் இந்த கனவு எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய ஒன்று என்ன பண்ண மாட்டாங்க, எள்ளி நகையாட மாட்டாங்க. அவ்வளோ அழகான கனவே நீ மீண்டும் மீண்டும் எனக்கு வருவாயாக அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு அழகான பாட்டு. வந்துட்டாங்க பாருங்க. அப்பா இப்போ தான் நம்ம வந்து போன கிளாஸுக்கு உள்ளே போக ஆரம்பிக்கிறோம், கிளாஸ் முடிகிற எண்டில். ஆமாம் ஐயா, சொல்ல தான் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் ஒரு இப்போ 10 பாட்டுன்றாங்க, ஒரு 4 பாட்டை எல்லாருடைய சிந்தனையில நம்ம அலசனம்னா இன்னும் நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும் தானே. இதை வந்து நீங்கள் செய்யணும், வீட்டில் போயிட்டு செய்யணும். இன்றைக்கி இந்த பாட்டை இன்றைக்கி ஒரு வாட்டி நீங்கள் வாசிங்க, நாளைக்கு ஒரு நாள் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? இது புரியுது தானே? அடுத்த பாட்டுக்கு போகலாமா ஐயா? போகலாமா? கடைசி பாட்டு இது வந்து நெய்தல். நெய்தல்னா என்ன 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 ஒழுக்கம்? நெய்தல்லாம் என்ன நிலம்? கடலும் கடல் சார்ந்த இடமும். சரிங்களா? என்னையா? இருத்தல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இருத்தல்னா காத்து இருக்கிறது, இரங்கல்னா அதாவது இருத்தல்னா போனவர் திரும்ப வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கலாம், அதான் இருத்தல். இரங்கல்னா என்னது? இரங்கல் செய்து யாருக்கு அடிப்பாங்க? இப்போ காட்டுக்குள்ள போனா கூட புலிக்கு தப்பி வந்துடலாம், கடலுக்குள்ள போனவே வந்தாதான் உண்டு. போனதான் அவர் புயல் அடிச்சதுன்னா அவ்வளவுதான், வர முடியாது. அதுதான் அதுக்கு இரங்கல். காரண காரியத்தோட தான் எல்லாத்துலேயுமே நம்ம ஆழமாக பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள் இருக்கும். இரங்கல் தான் என்னது, இரங்கல் செய்து வாசிச்சிடலாம். அவன் வரலையா, இனி வருவானாங்கிறதே டவுட்டு தான், சந்தேகம் தான். எந்த திமிங்கலது வயத்துக்குள்ளே போனானோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அந்த மாதிரி. சரிங்களா? அது பாதம்ப்பா நெய்தல். உறைபதி அன்று. சரிங்களா? இந்த ஊர் இருப்பதுக்கு ஏற்ற இடம். தலைவி வந்து திட்டுறா. சரிங்களா? தலைவி வந்து திட்டுறா. என்ன சொல்கிறான்? உறைபதி அன்று, இங்கே இந்த ஊரில் யாருமே குடியிருக்க வேண்டாம், எல்லாரும் என்ன பண்ணு, மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு போ அப்படின்றான். சரிங்களா? மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு போ. சரிங்களா? என்ன அப்படின்னா எதுக்காக அவள் அப்படி சொல்கிறா? இது தங்கி இருக்கிறதுக்கு ஏற்ற ஊர் கிடையாது, வா நம்ம எல்லாரும் போகலாம், இந்த ஊர் அதுக்கு ஏற்ற ஊரே கிடையாது, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சங்க காலத்தில் ஒன்று சொல்கிறாங்க, காதலே இல்லாத, காதலுக்காக வருந்தாத ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. இது வந்து திருமணமாகி வந்தாச்சு. சரிங்களா? திருமணமாகி வந்தாச்சு, தலைவன் வந்து பொருள் தேடிட்டு வரேன்னு சொன்ன காலத்தில் திரும்பி வரல, கடலுக்குள்ளே போயிட்டார். அவர் நெய்தல் நிலம் கடலுக்குள்ளே போயிட்டாரு, வரல. சரிங்களா? ஆனால் இந்த ஊர் என்ன பண்ணுது, தூங்கிக்கிட்டே இருக்கு.
சரிங்களா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். உறைபதி உறைபதி அன்றி, இது வந்து துறைமுகம். துறைகள்னா துறைமுகம், துறைமுகம்னா படகுகள்லாம் வந்து போகிற ஒரு துறைமுக சிறுகுடி, சின்ன ஊர். சரிங்களா? உறைபதி இது வந்து சின்ன ஊர், இது மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஊர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கானலம் சேர்ப்பன், கானலம்னா கானல் நீர். கானல் நீர்னா என்ன? கானல் நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம போய்கிட்டே இருப்போம், ஒரு வெயில் காலத்தில் போய்கிட்டே இருப்போம். போய்கிட்டே இருக்கும்போது முன்னாடி தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனால் அது போய்கிட்டே இருக்கும், தூரத்தில் போய்கிட்டே இருக்கும். அது கானல் நீர்வாங்க. அப்போது இவன் வருவான் இவன் எதிர்பார்த்துட்டே இருக்கா. பார்க்கறது எப்படி இருக்கு? கானல் நீர் மாதிரி இருக்கு. அவனை பார்க்கவே முடியல, தலைவன் வரவே இல்லை. வருவானா வரமாட்டானா, கானல் நீர் மாதிரி காணாமல் போயிடுவானான்னு தெரியல. அப்போது கானலம் சேர்ப்பன், தூரத்தில் இருக்கான், அவன் கானல் நீர் மாதிரி காணாமல் போய்கிட்டே இருக்கிறான். சரிங்களா? கொடுமை ஏற்றி, சரியா? கொடுமை ஏற்றி ஆனா துயரமோடு, கொடுமையை யார் அனுபவிக்கிறேன்? என் மனசில் நான் ஒவ்வொரு நாளும் ஏற்றி ஏற்றி சுமந்துக்கிட்டே இருக்கிறேன். கொடுமையை நான் வந்து அனுபவிச்சுட்டே இருக்கேன். ஆனா துயரம், ஆள முடியல, என்னால் கட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளோ துன்பத்துக்குள்ளே நான் போய்கிட்டே இருக்கேன். வருந்தி வருந்தி. பானாள்னா என்ன அர்த்தம்? பானாள்னா பாட்டில் பார்த்தோம். பானாள்னா என்ன? பானாள்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்த்தோம். என்னதுயா? நடு இரவு. சரிங்களா? வெரி குட், அழகா சொன்னீங்க. பானாள்னா என்னது? நடு இரவு. சரிங்களா? பாருங்களேன். பானாள் துஞ்சா துறையினரோடு சாவா. நான் என்னது? தூங்காம நடு இரவு ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்தில் என் தோழி இருக்கால. தோழி எப்படிப்பட்டவ? தலைவி தான், மறு உருவங்க மாதிரி வாழக்கூடியவ. அவள் தூங்குனா இவ தூங்குவா, அவள் சாப்பிட்டா இவ சாப்பிடுவா, இப்படி தான் இருக்கக்கூடியவ. ஆனால் அன்னைக்கு தோழியும் தூங்கிட்டா. கதை என்ன ஆகுது? தோழி கூட என்ன பண்ணிட்டா? தூங்கிட்டாப்பா. நான் தூங்காமல் தலைவன் வரலன்னு வருத்தத்தில் இருக்கேன். என் தோழி கூட தூங்கிட்டா. என் தோழி தூங்கினா கூட பரவாயில்ல, இந்த ஊரே மொத்தமாக என்ன பண்ணிடுச்சு? தூங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? எல்லாருமே ஊரோட சேர்த்து என் தோழியும் தூங்கிட்டா. அப்போ துஞ்சா துறையும். சரியா? நான் தூங்காம இருக்கேன், துறை இங்க இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சரியா என்ன பண்றாங்க? தூயின்கண் மக்களோடு, மக்கள்னா நான் என்ன வருத்தத்தில் இருக்கேங்கிறது தெரியாமலே தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த மக்களோடு நம்ம வாழ முடியாது, இந்த ஊர்ல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு தலைவி வந்து வரக்கூடிய செய்தி. மக்களோடு நெட்டிரா உடைத்த, நெட்டுனா நீண்ட இரவை உடையது இந்த ஊர். தோழி தூங்கிடுவா, ஊரு தூங்கிரும், சேவல் தூங்கிரும், கோழி தூங்கிரும், ஆடு தூங்கிரும், மாடு தூங்கிரும், புலி தூங்கிரும், எல்லாம் தூங்கிரும். நான் மட்டும் தூங்காமல் உட்காந்துருப்பேன். நான் தூங்காமல் இருக்கேன்னு காரணத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அழகாக தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது நீண்ட இரவு தானே, எனக்கு எப்போ விடின்னு காத்துக்கிட்டே இருக்கணும்ல. அந்த நீண்ட இரவு உடையது இந்த சின்ன ஊர் தான், ஆனால் நீண்ட இரவை உடைய ஊர் இது. அதனால் இங்கே என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறது போல, தான் மனசுக்கு தானே பேசுகிறது போல அமைந்த ஒரு அழகான பாட்டு தான் இந்த பாட்டு. புரியுதா? ஏதாவது என்னையா? சேர்ப்பன் கொடுமைனா சேர்னா சேர்ன தூரத்தில் இருக்கிற கொடுமைப்படுத்துகிறான். அந்த கொடுமையை நான் அனுபவிக்கிறேன். அதை இந்த ஊர் புரிஞ்சுக்கிடாம அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தூக்கம் வந்தோடனே தூங்குறாங்க அப்படின்னு கதை சொல்லுது. ஒருத்தர் வருத்தப்பட்டா அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும்? என்னம்மா ஏதுமான்னு ஆறுதல் படுத்தணும். முல்லைப்பாட்டிலலாம் அதானே, முல்லைப்பாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க? அவள் தலைவி வந்து வந்துக்கிட்டே இருப்பாள். பார்த்தியா நான் அங்கே போனேன், சரியா, கண்ணுக்குட்டி வந்து என்ன பண்ணிச்சு? தடவி கொடுத்தனா, அது அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணிச்சு? தடவி கொடுத்து இன்னே வருகுவர் தாயர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிதா, அம்மா வந்துடுவாங்க, அப்பா வந்துடுவாங்க, நீ வந்து வருத்தப்படாத அப்படின்னு அவள் தடவி கொடுத்து நல்ல சகனம், நாங்கள் போய் கேட்டுட்டு வந்தோம், நீ வந்து அழாத அப்படின்லாம் சொல்லணும். இப்படி தலைவிகள் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது இவன் என்ன பண்ணிட்டா? வருத்தத்தை போக்காம அவங்க பாட்டில் தூங்கிட்டாங்க. அப்போ இவளுக்கு வந்து வருத்தம் இன்னும் அதிகமாகுது. யாருக்கிட்டையாவது சொல்லணும், என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ இவள் வந்து தான் நெஞ்சுக்கு தானே சொல்லிக்கிறான். இந்த ஊர் சின்ன ஊர் தான், ஆனால் குட்டி ஊர் தான், ஆனால் என்னது? நீண்ட இரவு உடைய ஊர். இந்த ஊரில் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய ஒரு அழகான பாட்டு. துறைனா துறைமுகம், அந்த துறைனா துறைமுகம் இருக்கக்கூடிய ஊர். அந்த மக்களோடு, துறைநரோடுனா துறைமுகம்ங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களோடு. சாவா, அதாவது இறப்பு போல தூக்கம் தானே. தட்டுனாலும் என்ன பண்ணாலும் முழிக்கல, அவங்க பாட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கம்னா அதுதானே.
உறங்குவது போலும் சாக்காடுன்னு சொல்லி வச்சாங்க, உறங்கி விழிப்பது போல பிறப்புன்னு சொல்லி வச்சாங்க. ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வணக்கம், என் பெயர் சதீஷ் பாபு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக அறிவியல் ஆசிரியராக இருந்து இப்போ வந்து அரசியல் அறிவியலில் ஒரு முனைவர் பட்டத்துக்கு படிச்சுட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ பொதுவாக வந்து குறுந்தொகை வகுப்பு நான் தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து தான் அந்த சும்மா ரேண்டமாக அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு ஃபஸ்ட் கியர்லேருந்து திடீர்னு தேர்ட் கியர் போன மாதிரி திடீர்னு அந்த வகுப்பு வந்து கொஞ்சம் எனக்கு உத்வேகம். பாடல் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வரிசை எண்களை முன்னாடியே நான் இங்கே இருக்க தமிழ் ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது சம்மந்தப்பட்டமாக 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் தமிழ் அம்மாக்கு நான் பேசினேன். அவங்க கல்லூரி வகுப்பில் வந்து உமா மகேஸ்வரி அவங்களும் முனைவர் பட்டம் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து பொதுவாக சிலப்பதிகாரம் நீங்கள் சொன்ன இந்த காமன் பண்ணிங்களா அவங்க சொல்லி தான் நான் கேள்வியே பட்டிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, மேம் இதை மாதிரி நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அதே எனக்கு காலேஜில் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்ப, அம்மா உங்களை மாதிரியே ஒருத்தவங்க நீங்கள் இங்கே வந்திருக்காங்க, இது மாதிரி குறுந்தொகை எடுக்கிறாங்க, அவங்க அண்ணா லைப்ரரி நடத்துகிறாங்க, அவங்கள லிங்க் ஷேர் பண்ணி நீங்கள் பாருங்கம்மா அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அது இது வரைக்கும் முன்னாடி வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பெஸ்ட்டான ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் வந்து இந்தளவுக்கு எளிமையாக நடத்த முடியும். நீங்கள் அவங்கள விட இன்னும் கொஞ்சம் எளிமையாக படுத்து தமிழ் மீது எனக்கு ஆர்வத்தை அந்த ஆற்று நீர் போல் இன்னும் வேகப்படுத்துறீங்க தவிர்த்து அது எந்த அளவுக்கு இன்னும் குறையல. கண்டிப்பாக அது இல்லாமல் இல்லை அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஆறு மாதிரி நாங்கள் போயிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து எந்தெந்த வளைவு நிலையில் வந்து பண்ணுறீங்களோ இன்னும் அது வந்து வேகமாக போதே தவிர்த்து அந்த கற்றல் திறன் இன்னும் எனக்கு குறையில. ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக புறநானூறு முடிச்சிட்டேன். இப்போ குறுந்தொகை உங்களால் நான் கண்டிப்பாக இந்த உத்வேகத்தில் முடிச்சிருவேன். இன்னும் 8 தொகை நூல்கள் கண்டிப்பாக முடிச்சு கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறுந்தொகையை இன்னும் நான் நல்லா படிச்சுப்பேன் அப்படின்னு. இந்த எண்ணம் தான் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 பாட்டு இதுதான் 10 பாட்டு எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. போன வாரம் 130லேருந்து 140, இந்த வாரம் 140லேருந்து 150. ஒருவேளை அடுத்த நாள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா எது தான் எடுப்பேன், 50லேருந்து 60, அந்த 10 பாட்டு தான். அதாவது ஒரு முறையாவது அந்த பாடலை அந்த பாடலையும் அதுக்கு இன்னொரு ஆசிரியர் உரையாசிரியர் சொன்ன அந்த கருத்தையும் ஒரு முறை வாசிச்சுடுவாங்க. ஒரு முறை, நான் ரொம்பலாம் நீங்கள் ஆழமெல்லாம் யோசிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு பாடல் வீதம் நீங்கள் வாசித்து பார்த்துட்டு வாங்க. வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு கருத்து உள்ள அதாவது நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா, அது கணினியை விட சிறந்தது. ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோன்னா அடுத்து வாழ்க்கையில் அது மறக்கவே மறக்காது. அப்போது நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவீங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி பயிற்சி வகுப்பு மாதிரி இல்லாமல் கலந்துரையாடல் மாதிரி மாறிடும். நிறைய கருத்துக்கள் இப்போ என் சிந்தனைக்குள்ள இவ்வளோ உதிக்குதா, என் அனுபவத்திலேருந்து என் சிந்தனை. நான் கிராமத்தில் வாழ்ந்தவன். ஒரு வரம்னா என்னென்னா, கிராமத்தில் பிறந்துக்கிடணும், பட்டணத்தில் வாழ்க்கை வாழணும் பெண்களுக்கு. என்னை பொறுத்தவரை நான் அந்த மாதிரி வாழ்கிறேன். 2 வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். பட்டணத்தில் பிறந்துட்டு கிராமத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அங்கேயும் ஒன்றும் தெரியாது, இங்கேயும் ஒன்றும் தெரியாது. அங்கே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பட்டணத்துக்குள்ளே வரும்போது இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் வந்து சந்தித்த செய்திகளை வச்சு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். அந்த மாதிரி நிறைஞ்சு வழியணும், இந்த இடம் முழுவதும் நிறைஞ்சு வழியணும் நிறைய பேர். ஏன்னா தமிழ் வந்து கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆராயிரம்னா அவ்வளோ பேர் பங்கேற்கணும், அவ்வளோ செய்திகள் நம்மளுக்கு கிடைக்கணும். நன்றியா. ஊற்றி குடிக்கிறத நான் பார்க்கும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி செய்யாதீங்க, ஒரு தூக்குச்சட்டியை எடுத்துகிட்டு போங்க, டம்ளரில் ஊற்றி குடிங்க, நான் சொல்கிறது உண்டு. அதை மாதிரி நீங்களும் அறிவுரை கொடுங்க, நீங்களும் யோசிங்க. இந்த மாதிரி நெகிழி பையை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்கணும். எல்லாமே பூமியிலேருந்து கிடைக்கக்கூடியது தான், சரிங்களா. பார்க்கடலை கடையும் போது நஞ்சும் வந்தது, அமிழ்தமும் வந்தது. அமிழ்தம் பெற்றவங்க சாகாவரம் பெற்றாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. இந்த நஞ்சை பெற்றவங்க என்ன பண்ணாங்க, அரக்கர்கள் ஆனாங்க, அடுத்தவங்களை அழிச்சாங்க. நன்றி.
நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்திருந்த அண்ணா நூற்றாண்டு நூலகர்கள், ஒலி அமைப்பாளர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் மிக குறிப்பாக வாசகர்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். நாளை மீண்டும் திரு டான் ஸ்டோனி ஐயா அவர்கள் எடுக்க இருக்கிறார் குறுந்தொகை வகுப்பு. அவருடன் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கிறோம். நன்றி.